Hello students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு preparations எல்லாம்? எப்பவுமே கேக்குறதா சார்? எப்பவுமே பரவாயில்லை சார், ஏதோ போயிட்டு இருக்கு. அப்படியே நினைச்சிருக்கீங்களா? நல்லபடியா மாத்தணும்ல? எஸ், நம்ம வந்து ஒரு பிளான் ஆரம்பிச்சு நேத்து சக்சஸ்ஃபுல்லா பாட்னி வந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாம் பார்த்தாச்சுனா நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. இன்னைக்கு நம்ம ஜூவாலஜி ஃபர்ஸ்ட் 4 லெசன்ஸ் காலையில பார்ப்போம், ஃபாலோடு பை செகண்ட் ஹாஃப் வந்து ஈவினிங் பார்த்துருவோம். சரியா? எஸ், வந்திருக்க எல்லாம் குயிக் ஒரு அட்டெண்டன்ஸ் போடுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு அட்டெண்டன்ஸ், ஒரு லைக், ஒரு கமெண்ட். அட்டெண்டன்ஸ் கமெண்ட் தான், பட் ஸ்டில் ரெடியா? எஸ் எஸ் எஸ், கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். எல்லாம் தூங்கி எந்திரிச்சாச்சா? ஃபர்ஸ்ட் சார் லீவ் கிடைக்கிற அன்னைக்கு நீங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்களே சார் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனா நமக்கு எக்ஸாம் இருக்கு. இந்த எக்ஸாம்க்காக நம்ம என்னன்னாலும் பண்ணுவோம். ஓகேவா? வெறித்தனமான ப்ரிப்பரேஷன் இருக்கும். எல்லாரும் சென்டம் மிஸ் ஆகக்கூடாது. ஓகே, எஸ், வெரி குட்ரா, சூப்பர் சூப்பர். பீப்புள் ஆர் ஜாயினிங். எஸ், ஒரு 8-10 பேர் வந்துட்டாங்க. வந்தவங்க எல்லாமே குயிக்கா ஒரு கமெண்ட் பண்ணுங்கடா பாப்போம். வெரி குட் வெரி குட். எஸ், என்னோட ஆடியோ வீடியோ ஸ்கிரீன் எல்லாம் கிளியரா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்த்து சொல்லுங்க பாப்போம் எல்லாரும். இஸ் இட் ஆல் கிளியர்? எவ்வளவு பேர் பாட்னி முடிச்சாச்சு? ஏன்னா குவார்டர்லி எக்ஸாமுக்கு பாட்னி ஜூவாலஜி பிரிக்கும் போது பாட்னி எவ்வளவு பேர் படிச்சு முடிச்சாச்சுரா? ஆர் ஜூவாலஜி எவ்வளவு பேர் படிச்சு முடிச்சாச்சு? எந்த ஸ்டேட்ல இருக்கீங்க? ஏன்னா உங்களோட பிரச்சனை என்ன, நீங்க எந்த ஸ்டேட்ல இருக்கீங்கன்னு சொன்னா மட்டும் என்னால அதை என்ஹான்ஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ அது நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சார் நான் இவ்வளவு முடிச்சிருக்கேன், நீ இவ்வளவு பண்ணணும், இவ்வளவு இருக்குன்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி வீல் டூ இட். ஓகே, எஸ். சல்மான் வந்தாச்சு. ஹலோ சல்மான். ஹலோ ஹலோ, குட் மார்னிங் சார். காலையிலே ஏன் சார்? அதான் மைண்ட் செட்டு. புரியுது புரியுது, எனக்கு புரியுது. ஆனால் நமக்கு வந்து குறிக்கோள் ரொம்ப முக்கியம். பிகிலே ஹாஃப் ஓவரா? சூப்பரா சூப்பர், வெரி குட் வெரி குட். ஹாஃப் முடிச்சிட்டீங்க. ரிமைனிங் ஹாஃப் இன்னைக்கு முடிச்சிடலாம். நாளைக்கு 1 மார்க்ஸ் பார்த்துட்டு செஷனை வேற லெவல் கொண்டு போயிட்டு குவார்டர்லி எக்ஸாம்ல பிச்சு எழுதுறீங்க. ஓகே, வெரி குட். ஓகே, கிட்டத்தட்ட அரௌண்ட் 14-15 people have joined. வெரி குட் வெரி குட். அப்படியே ஜாயின் பண்ணுங்க, கண்டினியூஸா ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கடா. சரியா? ஏன்னா மேபி உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா அவரு கொஞ்சம் கொஸ்டின் சொல்லுவாங்க, நீங்க கொஞ்சம் கொஸ்டின் சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும்போது கண்டிப்பா நல்ல மார்க் வரும். குட் மார்னிங் குட் மார்னிங் ஃபியூச்சர் டாக். குட் மார்னிங் குட் மார்னிங். இப்பதான் தூங்கி எழுந்திருக்கிறீங்களா? குட் மார்னிங். இமோஜி எல்லாம் பயங்கரமா இருக்கு. சூப்பர். பிரசன்ட் பிரசன்ட். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே, ஸோ நிறைய பேர் வந்தாச்சு. அப்போ எல்லாருமே எதுக்காக வந்திருக்கீங்க? இந்த ஜூவாலஜியோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கறதுக்கு. ஸோ நம்ம குயிக்கா செஷனுக்குள்ள போயிடலாம்டா, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சரியா? ஆரம்பிச்சிடலாமா? ஓகேடா, வெரி குட். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஜூவாலஜியோட ஃபர்ஸ்ட் 4 லெசன்ஸ். மொத்தம் 8 லெசன்ஸ் குவார்டர்லிக்கு. அதுல ஃபர்ஸ்ட் 4 லெசன்ஸோட 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இன்னைக்கு காலையில பார்த்து முடிக்க போறோம். ஸோ ஆரம்பிச்சிடலாமா? எஸ், ஓகேடா. So first வந்து நம்ம பார்க்க போற சாப்டர் வந்து reproduction in organism followed by human reproduction and reproductive health, principles of inheritance and variation. இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஆரம்பிச்சிடலாமா? Yes, Amma sir just woke up. No problem, fine. In this thing அது போதும் எனக்கு. ஓகே, வெரி குட் ரா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆரம்பிச்சா ரீப்ரொடக்ஷன் ஆர்கானிசம். ரொம்ப ஈஸியான சாப்டர், அழகா மார்க் வாங்கக்கூடிய சாப்டர். அழகா ஈஸியா மார்க் வாங்கலாம். ஓகே, ஃபைன், குட். ஓகே, ஸோ 2 marks starts here. First question: why is the offspring formed by asexual reproduction referred as clone? என்ன கேக்குறாங்க? ரொம்ப ஈஸி கேக்குறாங்கடா. asexual reproduction மூலமா உருவாக்கப்பட்ட ஆஃப்ஸ்பிரிங்கை ஏன் க்ளோன்னு சொல்றீங்க?
அப்ப அதுக்கு நமக்கு என்ன பண்ணணும், க்ளோனுங்கிற ஐடியா வேணும். க்ளோன்னா என்னது? They are nothing but they are the organisms that are genetically identical to their parents. They are the organisms that are genetically identical to their parents. அப்போ asexual reproductionல ஒரே ஒரு parent involve ஆயிருக்கு. அப்ப அந்த ஒரு parent involve ஆயிருந்தா அதோட ரெப்ளிகா தான் ஆஃப்ஸ்பிரிங்கா வரும். That is why it is called as what? Clone. Okay, பாருங்க. Reproduction by a single parent without the involvement of gamete formation. Sexual reproduction, the offspring is asexual reproduction. The offspring is produced are genetically identical. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். சோ இத மட்டும் இதனால ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம், ஒரு மார்க் எடுத்தலாம். அப்ப என்ன புரியுது இங்க இருந்து? டைரக்டா க்ளோன் என்ன கேட்க மாட்டாங்கடா, எதனால அத க்ளோன் சொல்றோம்னு கேட்பாங்க. அப்ப you just have to give the same explanation provided giving a small point. இந்த மாதிரி asexual reproduction மூலம் வர்றது genetically identical இருக்கு, அதனால அத க்ளோன் சொல்றோம்ங்கறத மென்ஷன் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது. ஓகே ஃபைன். அடுத்து பாருங்க, நேம் an organism where cell division itself is a mode of reproduction. நிறைய இருக்கு, ஒன்னு சொல்லுங்க பாப்போம். ரொம்ப ஈஸியா சொல்லலாமா? ஏதாவது சம்திங் லைக் ஃபார் சே அமீபா எடுத்துக்கோங்க. அமீபா பண்ற பைனரி ஃபிஷன், கரெக்டா இல்லையா? அது ரெண்டா பிரியும். அப்படி ரெண்டா பிரியும் போது அது என்ன பண்ணுது, இன்டைரக்டா இன்னொரு லைஃப் கொடுக்குது. அது அதோட ரீப்ரொடக்ஷனே. ஓகே, அது ஒரு செல் டிவிஷன் தான், ஆனா செல் டிவிஷன் என்னவா மாறுது, ஒரு ரீப்ரொடக்ஷனா மாறுது. சோ தட் இஸ் a simple question. இந்த மாதிரி ஈஸியா கேட்பாங்க, நிறைய இருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஈஸியா கேட்பாங்க. அடுத்து பாருங்க, வாட் இஸ் அப்போலைசிஸ்? டேய் இதுமே நிறைய டைம் ரிப்பீட் பண்ணிருக்காங்கடா அப்போலைசிஸ் क्वेश्चन. ஓகேமே, நிறைய டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. நான் தெளிவா சொல்றேன் கேளுங்க. இத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. Can you see this species? இந்த ஸ்பீஷிஸ்ல இங்க பார்ட் தெரியுதா உங்களுக்கு? இங்க ஒரு பீஸ், இங்க ஒரு பீஸ், இங்க ஒரு பீஸ், இந்த மாதிரி நிறைய பீஸா இருக்கு. இந்த பீஸ் என்ன சொல்றோம்னா ப்ரோக்ளாட்டிட்ஸ் னு சொல்லுவோம். what do you call it as ப்ரோக்ளாட்டிட்ஸ்? இந்த பீஸ் எல்லாமே ப்ரோக்ளாட்டிட்ஸ் தான்டா, ஆனா அது வச்சிருக்க அரேஞ்ச்மென்ட் பொறுத்து. ஸ்டார்டிங்ல பாருங்க, can you see the scolex neck here? நெக்குக்கு பக்கத்துல வர்றது எல்லாமே immature ப்ரோக்ளாட்டிட்ஸ், ஏன்னா இது இன்னும் டெவலப் ஆகல. அடுத்து அப்படியே டெவலப் ஆகுறது மெச்சூர் ப்ரோக்ளாட்டிட்ஸ். அடுத்து பாருங்க, டெவலப் ஆகி நல்லா அப்படியே வெளியே ரிலீஸ் ஆகி கட் ஆகி போற ஸ்டேஜ்ல இருக்கிறது என்ன சொல்லுவாங்க, கிராவிட் ப்ரோக்ளாட்டிட்ஸ் னு சொல்லுவோம். கிளியர்? சோ இப்படி இருக்கிறது என்ன ஆகும்னா, இந்த கிராவிட் ப்ரோக்ளாட்டிட்ஸ் எல்லாமே ஓல்டு செக்மெண்ட்ஸா இருக்கும், அது எண்ட்ல இருக்கும், அது எல்லாமே கட் ஆக ஆரம்பிக்கும். கட்டாய் என்ன ஆகும், they are having more eggs in them. அப்போ டிட்டாச் ஆயிரும். டிட்டாச் ஆகுற அந்த process பேர் தான் அப்போலைசிஸ் னு சொல்லுவோம். டிட்டாச் ஆகுற process பேர் தான் அப்போலைசிஸ் னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன் பாருங்க, ட்ரான்ஸ்ஃபர் எம்பரியோஸ் from primary host to the secondary host. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ப்ரோக்ளாட்டிட்ஸ் வந்து கட் ஆகி அது வந்து ஒரு ஹோஸ்ட் டு ஹோஸ்ட் டிராவல் ஆகும்போது அதோட குட்டியும் கூட சேர்ந்து டிராவல் ஆகி அந்த இடத்துல திருப்பி வளர்ந்து பெரிய ஆளா மாறுது. அவ்வளவுதான். essential for completion of life cycle. அவ்வளவுதான் விஷயம். Okay, so this is an easiest question they can ask you. Okay, கேக்கும்போது இந்த மாதிரி primary points மட்டும் எழுதிட்டீங்கன்னா இந்த question எழுதிடலாம். Okay, yes, yeah, correct, equally is right answer, that is true. Okay, fine. அடுத்து பாருங்க, differentiate binary fission in amoeba and multiple fission plasmodium. இது ஒரு புக் பேக் தான்டா, நிறைய டைம் ரிப்பீட்டும் பண்ணிருக்காங்க. சோ இதுவே நம்ம பார்க்கலாம். அதாவது பைனரி ஃபிஷன் அமீபாவையும் மல்டிபிள் ஃபிஷனையும் என்ன சொல்றாங்க, டிஃபரன்ஷியேட் காட்ட சொல்றாங்க. ஒண்ணும் இல்ல, நம்ம ஈஸியா அதை எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டுமே போதும். பாத்துருவோமா? பாருங்க, அமீபால பைனரி ஃபிஷ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள், அந்த டயகிராம் மட்டும் படிச்சா போதும். ஐ திங்க் இட் இஸ் கிளியர் ஃபார் எவரிபடி, ரைட்? I can zoom it and show it. பாருங்க, yes, super. ஓகே, பாருங்கடா, ஜெனரலா பாருங்க, ஒரு பைனரி ஃபிஷன் என்ன ஒண்ணு இல்லடா, பைனா 2. சோ இட் இஸ் கோயிங் டு டிவைட் இன்டு 2 halves. ரொம்ப சிம்பிள். அப்ப இந்த அமீபா என்ன ஆகுது, உள்ள அப்படியே வருது, இந்த நியூக்ளியஸ் டிவைட் ஆகுது, சைட்டோபிளாசம் டிவைட் ஆகுது, அப்படி கடைசியா ரெண்டா டிவைட் ஆகி ரெண்டா மாறுது. இதுதான் பைனரி ஃபிஷன். ரொம்ப சிம்பிளா ஈஸியா அழகா எழுதலாம். அதோட கீ பாயிண்ட்ஸ் பாருங்க, பேரண்ட் டிவைட்ஸ், டாட்டர் இண்டிவிஜுவல். அவ்வளவுதான். பேரண்ட் டிவைட் ஆகும்போது டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ் உருவாகும். என்னவாகும், நிறைய டைப்ஸ் இருக்கு. பைனரி ஃபிஷன் இருக்கு, மல்டிபிள் ஃபிஷன், பிளாஸ்மோடோமி, ஸ்ட்ராபுலேஷன் போன்ற நிறைய இருக்குடா. ஆனா கேட்டிருக்க क्वेश्चन வந்து பைனரி ஃபிஷன் தான். ஆனாலும் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், தட்ஸ் வை we have mentioned here. ஓகே, இதுமே எல்லாம் பாத்துருங்க. ஏன்னா நீங்க பைனரி ஃபிஷன் மட்டும் தான் கேட்பாங்கன்னு படிச்சு போறீங்க. தப்புன்னு என்ன கேட்பானுங்க, ஸ்ட்ராபுலேஷன் கேட்டுருவானுங்க, இல்ல பிளாஸ்மோடோமி கேட்டுருவானுங்க, இல்ல ஸ்பார்லேஷன் கேட்டுருவாங்க. அதனால அது எல்லாமே ரிலேட் பண்ணி படிக்கணும் என்னைக்குமே. சரியா? ஓகே, சோ பைனரி ஃபிஷன் ஒன்னு டிவைட் ஆகி போகுது. மல்டிபிள் ஃபிஷன் என்ன சார்? ரொம்ப சிம்பிள் தான். மல்டிபிள் ஃபிஷ்னா இருக்கிற ஒரு பேரண்ட் ஸ்பீஷிஸ்ல என்ன ஆகும்னா, அதுக்குள்ள இருக்கிற நியூக்ளியஸ் பயங்கரமா டிவைட் ஆகும். அப்புறம் சைட்டோபிளாசம் டிவைட் ஆகும். அப்புறம் இவனுங்க எல்லாம் வெளியே வருவானுங்க. மல்டிபிள் டிவிஷன்ஸ், மல்டிபிள் ஃபிஷன்ஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இவ்வளவுதான் விஷயம்.
ஓகே சோ இந்த மாதிரி கூட ஈஸியா டிவைட் பண்ணி கேட்பாங்கடா நெக்ஸ்ட் மேபி உங்களுக்கு என்ன கேட்கலாம் பிளாஸ்மோடாமி ஆர் ஸ்ட்ராபிலேஷன் பத்தி கேட்கலாம் சோ அதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா ஃபைன் அடுத்து பாருங்க இங்கே கேட்டிருக்காங்க பாருங்க வாட் இஸ் பிளாஸ்மோடோமின்னு கேட்டிருக்கானுங்க இப்போ பாருங்க மல்டிபிள் ஃபிஷன்னா ஒரே பேரண்ட்டுக்குள்ள நிறைய அப்படியே மல்டிபிளா டிவைட் ஆகும் ஆனா இங்க பாருங்க மல்டி நியூக்ளியேட்டட் பேரண்ட் இட்செல்ஃப் ஓகே பேரண்ட்டே என்ன சொல்றாங்க மல்டி நியூக்ளியேட்னு சொல்றாங்க அது என்ன பண்ணும் மல்டி நியூக்ளியேட் டாட்டரை வந்து ரிலீஸ் பண்ணும் இவ்வளவுதான் விஷயம் இதை என்ன சொல்றாங்க பிளாஸ்மோடோமி எக்ஸாம்பிள் பெலோமிக்ஸா அண்ட் ஒபாலினா கிளியர் எஸ் ஹலோ பிளேக் என்னாச்சு லேட்டா இன்னைக்கு என்னாச்சு தூங்கிட்டீங்களா 10 மணி செஷனுக்கு 10:10 வந்திருக்கீங்க என்னாச்சு ஐ யூ லேட் டுடே ஓகே உங்க அப்டேட்லாம் கொடுங்க பாப்போம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்க அப்டேட்லாம் கொடுங்க நீங்க எவ்வளவு முடிச்சிருக்கீங்க எவ்வளவு பெண்டிங் இருக்கு யாருக்கெல்லாம் பயமா இருக்கு யாரெல்லாம் ஜாலியா இருக்கீங்க யாரெல்லாம் ஃபெயில் ஆகுன்னு நினைப்பீங்க யாரெல்லாம் சென்டம் இருக்குன்னு நினைக்கிறீங்க எல்லாருக்கும் அப்டேட் கொடுங்க பாப்போம் ஏன்னா உங்க அப்டேட்ஸ்லாம் பொறுத்து நாங்கள் அடுத்தடுத்து ஒன்றுனா பிளான் பண்ணோம் சரியா ஸோ குயிக்காக சொல்லுங்க பாப்போம் வாட் இஸ் யுவர் பிளான் வாட் இஸ் யுவர் அப்டேட்ஸ் அண்ட் ஆல் ஏன்னா இந்த கொஸ்டின் செஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணி இந்த பிடிஎஃப்ல நீங்கள் ரிவிஷன் பண்ணாலே போதும் தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் எழுதிடலாம் ஆர் இந்த செஷன் நீங்கள் அட்டன் பண்ணாலே போதும் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம் ஓகே ரேகா ஜாலி தான் சார் ஜாலியாக இருக்கீங்க அப்போ அப்போ ஐ கேன் எக்ஸ்பெக்ட் சென்டம் ஃப்ரம் யூ கரெக்ட் சூரிய பிரகாஷ் சார் இம்பார்ட்டன்ட் சொல்லுங்க சார் டே இம்பார்ட்டன் தான் எடுத்து வந்திருக்கேன் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சார் இது கொஸ்டின்ஸ் புக் பேக் இம்பார்ட்டன்ட் எல்லாமே கிளம்ப் பண்ணி கொண்டு வந்துருக்கோம் சரியா I am not teaching all the questions here. I am not doing that. I am just bringing the important questions and teaching you. Okay, அதை மட்டும் பாருங்க நேற்று பாட்னி கிளாஸ் பார்த்துருந்தா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பாட்னி செஷன் பாருங்க ஆர் பாட்னி ஒரு பிடிஎஃப் வந்து எடுத்துக்கோங்க நாங்கள் எல்லாம் பின் பண்ணியிருப்போம் அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஈஸியாக நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க எப்படி எழுதுங்கிற ஐடியா கொடுத்துருப்போம் கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்போம் ஐயோ சார் மன்னிச்சு சரிடா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே சார் நான் லைன் பை லைன் படிக்கலாம்னு இருக்கேன் ஓகேடா லைன் பை லைன் படிக்கலாம்னு இருக்கீங்களே எவ்வளோ முடிச்சிருக்கு இது வரைக்கும் எவ்வளவு முடிச்சிருக்க அதை ஃபர்ஸ்ட் சொல்லு நீங்க எவ்வளவுதான் லைன் பை லைன் படிச்சாலும் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும் தம்பிகளா ஞாபகம் வச்சுக்கோங்கடா நான் நீட் பர்சனுக்கும் அதான் சொல்லுவேன் உங்களுக்கும் அதான் சொல்லுவேன் நீங்க கொஸ்டின்ஸை பிராக்டிஸ் பண்ணணும் ஒரு கொஸ்டின் கேட்டா எப்படி எழுதணும் அவர் நீங்க படிச்சதுக்கு அப்புறம் அந்த கொஸ்டின்ஸை ரிவிஷன் பண்ணுங்க மார்க் வேண்டாம் பட் லைன் பை லைன் தெளிவா படிக்க போறேன் மார்க் வேண்டாம் பட் லைன் பை லைன் தெளிவா படிக்க போறேன் மார்க் வேணும் தம்பி மார்க் வேணும் நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன்டா பிளேக் நீ கேளு நீ லைன் பை லைன் படிக்கிறீன்னா கண்டிப்பா மார்க் வரும்ல வராம எங்க போகுது ஓகே ஸோ கண்டிப்பா அது வேணும் ஓகே ஜுவாலஜில 2 பாட்னில 1 நீ நேத்து பாதியிலே ஓடுமோ நினைச்சா நீ பாட்னி முடிச்சிருக்க மாட்டேடா ஓகே ஃபைன் டே நீ வச்சிருக்கிறது சூப்பர் பிளான் தான்டா ஆனா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா உன் பிளான் வண்டர்ஃபுல்லான பிளான் இல்ல டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல கடைசி லைன் பை லைன் படிச்சு கடைசி 21ஆம் தேதி நைட் வரைக்கும் நீ ஒரே லைன் ஒரு லெசன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கஷ்டமா போயிடும் சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चंस டப் டப்னு முடிச்சிரு சரியா எஸ் டா இம்யூனோகுளோபின் ரொம்ப முக்கியமான क्वेश्चन ஓகே ரொம்ப முக்கியமான क्वेश्चन நம்ம செகண்ட் செஷன்ல பாப்போம் லைக் ஈவினிங் வில் பீ டிஸ்கசிங் அபௌட் இட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन கரெக்ட் இல்ல சார் 2 நாளா அவ்வளோ படிக்க முடியாது இல்ல சார் அதனால தான் சொல்றேன் நீங்க உங்களுக்கு ஒரு படிச்ச வரைக்கும் ஐடியா இருக்கும் கண்டிப்பா படிச்சிருப்பீங்க மிட் டேர்ம்க்குலாம் படிச்சிருப்பீங்க கொஞ்ச நாள் படிச்சு வச்சிருப்பீங்க அதை ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ராவா இருக்கிறது படிங்க ஆர் படிக்க முடியும்னா அதுக்கான क्वेश्चंस மட்டும் பார்த்துட்டு போங்க அவ்வளவுதான் ஈஸியா பண்ணிக்கலாம் 10 லெசன் படிக்க போறியா சூப்பர்ரா இந்த क्वेश्चनல படிச்சு இருக்கேன் சார் ஓகேடா ஓகே அப்ப சூப்பர் பிளான் சூப்பரான ஃபேண்டாஸ்டிக்கான பிளான் வச்சிருக்கேன் ஓகே நைஸ் நோ ப்ராப்ளம் யூ கேன் கோ ஹெட் ஆனா கான்ஃபிடென்ட்டா ஃபேஸ் பண்ணு சரியா இந்த பிடிஎஃப்ல இருக்க क्वेश्चंस எல்லாமே சும்மா கோ த்ரூ பண்ணு அதான் நீ ஆன்சர் பார்க்காத क्वेश्चन மட்டும் பாரு உங்களுக்கு புரியுதான்னு பாரு எழுத முடியுமான்னு யோசி அடுத்த क्वेश्चन போயிரு அவ்வளவுதான் இல்ல எனக்கு क्वेश्चनே தெரியல சுத்தமா தெரியல நேத்து நீ எண்டோத்திலியம் சொன்னீல அந்த மாதிரி क्वेश्चनே தெரியலனா அப்ப நீ கண்டிப்பா பாரு அது மேபி கிரியேட்டிவ்ல கேட்பானுங்க நம்ம அடிச்சு எழுதி தூக்கி சூப்பர் மார்க் எடுத்து போயிடலாம் சரியா சூப்பரா இப்போ நம்ம அடுத்த क्वेश्चन பார்த்தலாமா வெரி குட் ஃபைன் ஓகே சோ வாட் இஸ் மென்ட் பை somatogenic or blastocytic reproduction டேய் இங்க வந்து ரொம்ப ஈஸிலா asexual reproduction கேட்டிருக்காங்க asexual reproduction கேட்டு நீ எழுதிடுவே
அதுக்கு பேர் எப்படி கேட்பானுங்க blastogenic or somatogenic கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும், we should know how to define. ரொம்ப ஈஸி பாருங்க. Asexual reproduction is usually by amitotic or mitotic division of the somatic cells. Hence it is also known as somatogenic or blastogenic. I have already explained to you many times. Somatogenic na somatic cells, body cells mean பண்றனால. ஏன்னா asexual reproduction na it is not about sex cells, right? அதனால somatogenic சொல்லலாம். Blastogenic ஏன் சொல்றேன்னா blasto over literally means bud. அப்ப budding எல்லாமே asexual தான வரும். அதனால என்ன சொல்றாங்க blastogenic சொல்றாங்க. ஓகே? சோ क्वेश्चन கேக்கும்போது இப்படி தான் கேட்பானுங்க. blastogenic னா என்னன்னு கேட்பானுங்க. somatogenic என்ன கேட்பாங்க. சோ அது நம்ம எழுத தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, what is known as pedogamy. பீடோனால என்ன சொல்லிருக்கேன் நானு, it comes with juvenile, அதாவது younger individuals என்ன சொல்லுவோம் பீடோன்னு சொல்லுவோம். அப்ப பீடோகாமினா என்ன பார்த்துறோம் பாருங்க. It is a sexual unit of young individuals produced immediately after the division of adult parent cell by mitosis. They generally ஒரு adult parent என்ன பண்ணுவாங்க, they get into the sexual reproduction or sexual union. ஓகே, ஆனா இங்க என்ன நடக்குது, பிறந்த உடனே அந்த இண்டிவிஜுவல் என்ன பண்ணுது, ஒரு செக்ஷுவல் யூனியனுக்கு அது அண்டர்கோ பண்ணுது. தட்ஸ் வாட் வி கால்ட் as pedogamy. ஓகேவா? சரி, இது மட்டும் படிச்சா போதுமா? ஓகே நேகாஸ்ரீ, நான் ஒரு ஃப்ராங்கான கேள்வி கேட்கறேன்டா. நீங்க இது வரைக்கும் எவ்வளவு படிச்சிருக்கீங்க, அது ஒரு அப்டேட் கொடுங்க. இல்ல சார் நான் சுத்தமா தொடரல சார், நான் கண்டிப்பா ஃபெயில் ஆயிருவேன் அப்படின்னா நீங்க இதை மட்டும் படிச்சா கூட போதும். இல்ல சார் நான் ஃபுல்லா படிச்சிட்டேன், எனக்கு பாஸ் மட்டும் ஆகணும்னா, சாரி நான் ஃபுல்லா படிச்சிட்டேன் சென்டம் எடுக்கணும்னா நீங்க இதை கண்டிப்பா படிச்சிருக்கணும். ஏன்னா மேபி நீங்க 95 எடுக்கலாம், அந்த 100 இருக்கிறதுக்கு இந்த மாதிரி क्वेश्चंस ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, பாட்னி சரி, ஜூவாலஜி சரி, சரியாடா? புரிஞ்சுதா? ஓகே, இஸ் இட் கிளியர்? சோ ஈஸியா இருக்கு. அதாவது பிறந்த உடனே அந்த இண்டிவிஜுவல் என்ன பண்ணுது, ஒரு செக்ஷுவல் யூனியனுக்கு போயிடுது. So அதுக்கு என்ன அர்த்தம்னா, it has all the matured gametes there. It also act as a gamete maybe. So அதனால என்ன பண்ணுது, அது pedogamy-க்கு போயிடுது. ஓகேவா? ஃபைன், அதுவுமே ஈஸியா இருக்கு. அடுத்து பாருங்க, what are conjugations? டேய் இதெல்லாம் நமக்கு ஈஸியான क्वेश्चनரா. 11th படிச்சிருப்பீங்க, பட் ஸ்டில் கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணணும், ஈஸியா எழுதிரணும். பாருங்க, conjugation என்ன, temporary union of two individuals. ரெண்டு இண்டிவிஜுவல் இப்படி இருக்குன்னா அந்த ரெண்டு இண்டிவிஜுவல் வந்து ஜாயின் ஆகுற அந்த ஒரு கான்செப்ட் தான் conjugation. அது இன்வால்வ் ஆயிருக்குல, இவன் ஒரு கான்ஜுகேட், இவன் இன்னொரு கான்ஜுகேட், அவ்வளவுதான் கான்ஜுகேட்ஸ். கிளியர்? 75% completed sir, chapter 8 is there. Okay, super ரா. 75% in zoology as in அப்படினா 8 chapter மட்டும் வராதே. Around 90 you have completed then. Okay, இல்ல மொத்தமானா 75 is fine, but still okay. Chapter 8 no problem. நம்ம வந்து ஈவினிங் செஷன்ல chapter 8 30 விசியலாம். ஓகே, அப்ப நீங்க ஈஸியா சென்டம் எடுத்துடலாம். ஓகே, அப்ப நேகாஸ்ரீ நான் சொல்ற ட்ரிக் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க நல்லா படிச்சிருக்கீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்ல. இந்த பிடிஎஃப் இருக்குல்ல, அந்த பிடிஎஃப்ல क्वेश्चंस கோ த்ரூ பண்ணுங்க. கோ த்ரூ பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த क्वेश्चन தெரியுது, எனக்கு இந்த ஆன்சர் எழுத முடியும் அப்படின்னா நீங்க பயப்படவே வேண்டாம். இல்ல எனக்கு இந்த क्वेश्चन தெரியல, எப்படி எழுதணும்னு தெரியலனா தென் நீங்க மாட்டுவீங்க. அப்போ you have to go through the sessions. ஓகேவா? அண்ட் நாளைக்கு நமக்கு 1 மார்க் கிரியேட்டிவ் இருக்குடா. அதுமே ஃபுல்லா பார்த்துட்டீங்கன்னா ஈஸி என்ன பண்ணலாம், சென்டம் பிளான் பண்ணிடலாம். சரியா? ஓகேடா, சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட் வெரி குட். And share it with your friends also. Okay, fine. So what are conjugations பாருங்க. அப்ப இதா பாத்தீங்களா, அப்ப அந்த இண்டிவிஜுவல் இன்வால்வ் ஆயிருக்கல, அந்த இண்டிவிஜுவல் பேர் தான் conjugations. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, they are going to exchange their nuclear material called DNA. After exchange they separate. இது காமன் எங்க பார்க்கலாம், paramecium, morticella and also in bacteria. இதெல்லாம் ரொம்ப ஈஸி, அழகா எழுதலாம் பாயிண்ட்ஸ். ஓகே, சோ இந்த மாதிரி क्वेश्चंस கேட்பாங்கடா. கான்ஜுகேஷன் மேபி கேட்கலாம் ஆர் கான்ஜுகன்ஸ் கேட்கலாம். क्वेश्चन நல்லா கண்ணு திறந்து பார்க்கணும். அப்போ நம்ம அந்த அவசரத்துல ஓ கான்ஜுகேஷன் எழுதி வச்சிட்டா தப்பு. ஓகே, சோ யூ ஹேவ் டு மென்ஷன் வாட் இஸ் தி क्वेश्चन asked. ஃபைன். அது 3 மார்க்ஸ் பார்த்தலாமா? 3 மார்க்ஸ் பாருங்க. எஸ், differentiate between binary fission, amoeba and multiple fission. இப்போ நம்ம பார்த்தோம்ல, அப்ப அந்த क्वेश्चन ரொம்ப ரொம்ப முக்கியம். டேய் ஞாபகம் வச்சுக்கோங்கடா, binary fission, multiple fission, plasmotomy, strobulation, sporulation இங்கறதுல கண்டிப்பா ஒரு கேள்வி வரும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. டேய் நீங்க எல்லாமே படிச்சிருப்பீங்க, எங்க மாட்டுவீங்க, எழுதும்போது ஒண்ணும் ஞாபகம் வராது, இன்கம்ப்ளீட் எழுதிடுவீங்க. crisp and short and sweet பாயிண்ட் கரெக்ட்டா எழுதுங்க, கண்டிப்பா மார்க் வரும். ஓகே, ஃபைன். சோ பாருங்க, பைனரி ஃபிஷன் பாருங்க தெளிவா எழுதிருக்காங்க. பேரண்ட் 2 ஹாஃப் ஆகும், ஐடென்டிக்கலா இருக்கும். ஃபர்ஸ்ட் கேரியோகைனசிஸ் நடக்கும், அப்புறம் சைட்டோகைனசிஸ். கேரியோகைனசிஸ் என்ன அர்த்தம், நியூக்ளியஸ் ஃபர்ஸ்ட் டிவைட் ஆகும், அப்புறம் சைட்டோபிளாசம் டிவைட் ஆகும், அவ்வளவுதான். அப்ப மல்டிபிள் ஃபிஷன்ல பேரண்ட் மெனி டாட்டர் செல்ஸ். அந்த டயகிராம் ஞாபகம் வரணும். இந்த டயகிராம் ஞாபகம் இருக்கா, குட்டி 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 ஃபுல்லா குட்டியே வரும். Okay, so nucleus divides repeatedly and cytoplasm divides. அவ்வளவுதான், simple. So இது நீங்க அழகா நீங்க ஒரு டேபிள் காலம் போட்டு binary fission in amoeba
and multiple fission in plasmodium போட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் எழுதிட்டீங்கன்னா கண்ண முடி மார்க் கொடுத்துருவாங்க. Fine. Presentation skills and the psychological win ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, as a teacher I am telling you that. Okay, fine. அடுத்து what is exogamy? இந்த exogamy autogamy இதெல்லாம் எது கீழ வரும்னா types of fertilization கீழ வரும் or types of fusion கீழ வரும். அதுல இருக்குறதா இந்த exogamy. நான் வந்து இங்க எல்லாமே கொடுத்திருக்கேன்டா. ஓகேவா? அப்ப ஒரே கோல எல்லாம் பார்த்த மாதிரி ரிவிஷன் ஆயிரும். பாருங்க. Okay, I think it's clear now. Okay, so autogamy na enna solranga same organism solranga. Autogamy na same organism, exogamy na different parents. Namala exogamy da namakku vende male parent orthanga female parent orthanga irukanaala we are all having different parents. So exogamy appo kedra kelvi ena exogamy appo romba simple different parents. ஆனா உங்ககிட்ட exogamy ன்னு கேட்கணும் அவசியம் இல்லை. என்ன கேட்பாங்க? hologamy ன்னு கேட்கலாம், pedogamy கேட்கலாம், merogamy கேட்கலாம், isogamy கேட்கலாம், anisogamy கேட்கலாம். அப்ப அது எல்லாமே சிம்பிளா கொடுத்திருக்கேன். அது ஈஸியா நீங்க எழுதிக்கலாம். கரெக்ட்டா? autogamy என்ன சேம் ஆர்கானிசம், exogamy னா டிஃபரண்ட், hologamy னா அந்த ஆர்கானிசமே கேமெட்டா ஆக்ட் ஆகும். அந்த ஆர்கானிசமே ஹோலா கேமெட்டா ஆக்ட் ஆகும். pedogamy பீடோனா என்ன சொன்னேன் நான்? எஸ் இப்போ பார்த்தோம் அந்த क्वेश्चन. டேய் இப்போ பாருங்க பீடோகாமி क्वेश्चन ரிப்பீட் ஆயிருக்கு. ஆட்டோகாமி எக்ஸோகாமி அப்ப அங்க இருந்து கேள்விகள் கேட்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஓகேவா? அடுத்து பாருங்க மீரோகாமி ரொம்ப குட்டியா இருக்கும், ஸ்மால் டிஃபரண்ட் கேமெட்ஸ். ஐசோகாமினா ஐடென்டிக்கல் சேம், ஐசோனா சேம் கேமெட்ஸ். அனைசோகாமினா டிசிமிலர் கேமெட்ஸ். அவ்வளவுதான்டா. சோ இந்த மாதிரி கேள்விக்கு இங்க இருந்து கேள்வி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டேய் படிச்சிருக்கீங்க ஆல்ரெடி தெரியும்னா கன்சிடர் திஸ் ஆஸ் a revision. क्वेश्चन நான் சொன்ன உடனே ஆன்சர் உங்க மைண்டுக்கு வந்துறணும். ஏன்னா நீங்க எழுதுற டைம் மேனேஜ்மென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க what is conjugation, give an example. டே கான்ஜுகேஷன் திருப்பி ரிப்பீட் ஆகுது. இப்போ கான்ஜுகேஷன் கேட்டிருக்கான், அப்போ கான்ஜுகன்ஸ் கேட்டான். ஓகே, இப்போ கான்ஜுகேஷன் பாருங்க என்ன கேட்டிருக்கானுங்க? டெம்பரரி யூனியன், நியூக்ளியர் எக்ஸ்சேஞ்ச், எக்ஸாம்பிள்ஸ் பாரமிஷன், மோடிசல் பாக்டீரியா. இது எல்லாமே கீ பாயிண்ட்ஸ். இந்த கீ பாயிண்ட்ஸ் நீங்க என்ன பண்ண தெரியுமா? இது ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் ஆன்சர் கேட்கும்போது அந்த கீ பாயிண்ட்ஸ் டெவலப் பண்ணி எழுதணும். வேலை முடிஞ்சு சூப்பரா மார்க் கொடுத்துருவாங்க. சரியாடா? ஓகே, ஆல் குட், ஃபைன். இப்போ அடுத்து பாருங்க டிஃபரன்ஷியேட் பிட்வீன் தி ஃபாலோயிங்: budding in yeast and budding in hydra, regeneration in lizard and planaria. என்ன சார் சொல்றீங்க? புரியல. பாத்துறோமா? ரொம்ப சிம்பிள் தான். budding in yeast and hydra அப்படினு கேக்குறாங்க. budding என்ன பாருங்க, நான் வந்து எல்லாமே எடுத்து வந்திருக்கேன் உங்களுக்கு. நீங்க budding ஓட டிஃபைன் பண்ணலாம் பாருங்க. பட்டிங்கிறது ரொம்ப சிம்பிள். பேரண்ட் இருக்கும், அங்க இருந்து ஒரு பட் மாதிரி பொருள் உருவாகும். அந்த பட் என்னவாகும்? லேட்டரா யங் ஒன் ஆகி டெவலப் ஆகி தனியா டிட்டாச் ஆகி இன்னொரு ஆர்கானிசம் மாறிடும். அவ்வளவு விஷயம். ஓகே, சோ பட் செப்பரேட், இண்டிபெண்டன்ட் லைஃப், ஸ்பாஞ்சஸ், பட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் டிட்டாச். அவ்வளவுதான், கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் டிட்டாச் ஆகும். இத பட்டிங். இப்போ இந்த பட்டிங்ல ஹைட்ராலையும் ஈஸ்ட்லயும் ஹைட்ராலையும் எப்படின்னு கேக்குறானுங்க. எப்படி? ரொம்ப சிம்பிள். எக்ஸோஜீனஸ் பட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பட் வந்து வெளியே இருக்கும். இப்படி இதான் ஆர்கானிசம்னா பட் இப்படி வெளியே இருக்கும். இந்த பட் அப்படியே வெளியே வந்து வளர்ந்து உள்ள போயிடும். இதே எண்டோஜீனஸ்னா அந்த ஆர்கானிசம் குள்ள இருக்கும். ஓகே, சோ இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியா பாயிண்ட் எழுதிடலாம். அதுக்கான ஷார்ட்டா ஸ்வீட்டா பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், அது நீங்க ஈஸியா எழுதிடலாம். சரியா? இது புரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும்? இது புரிஞ்சிருச்சாடா? எக்ஸ்சேஞ்ச் பட்டிங் புரிஞ்சிருச்சா? ஈஸியா இருக்கா? இப்படி இருக்கும்டா. சரியா? இது என்ன ஆகும் லேட்டரானா? இப்படி ஆகும். டிஃபரன்ஸ் தெரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு, செகண்ட் இந்த ஸ்பேஸுமே வந்துடும், ஸ்பேஸுமே டெவலப் ஆகும். அப்புறம் என்ன ஆகும்? அது இன்னும் நல்லா டெவலப் ஆகும். டெவலப் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டுமே தனித்தனியா டிட்டாச் ஆயிரும். அவ்வளவுதான். இதுதான் பட்டி. ஓகே, இதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். இஸ் இட் ஆல் கிளியர்? பட்டிங் பத்தி கேட்டா நீங்க அழகா அப்படி எழுதலாம். அப்ப பட்ஸ் ஆன் அவுட்டர் சர்ஃபேஸ், ஃபுட் பிளென்டியா இருக்கும். அப்ப எக்டோடம் என்ன ஆகும்? அப்படியே எலிவேட் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் எக்டோடம் எண்டோடம் சேர்ந்து அந்த பட் மாதிரி உருவாகும். அப்புறம் லூமன் ஸ்பேஸ் பாத்தியா? அப்படியே கண்டினியூ ஆகி டெவலப் ஆகுது. அதுக்கு மவுத் வருது, டென்டக்கல்ஸ் வருது, அப்புறம் செப்பரேட் ஆகி தனியா வந்து மாறிடும். அவ்வளவுதான் விஷயம். ஓகே, வெரி குட், சூப்பர் ஃபைன். அப்ப எக்ஸாம் பார்த்தாச்சா? இதாது. இனி ரீஜெனரேஷன் பாருங்க. ரீஜெனரேஷன் பத்தி பேசணும்னா நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியா கேள்வி கேட்பாங்க, கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. எப்படி தெரியுமா? ரீஜெனரேஷன் கேட்டா எழுதிடுவீங்க. ரீஜெனரேஷன் ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு மார்ஃபெலோ ஆக்சஸ், இன்னொன்னு எபிமார்போசிஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம்டா.
ஒன்னு வந்து மார்ஃபோலோ ஆக்சிஸ், இன்னொன்னு எபிமார்போசிஸ். பாருங்க, ரீக்ரோத் ஆஃப் இன்ஜூர்ட் ரீஜன். ஜெனரல் ரீஜெனரேஷன் என்ன? ரீஜெனரேட்டிங். ரீக்ரோத் ஆஃப் இன்ஜூர்ட் ரீஜன். அது ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு மார்ஃபோலோ ஆக்சிஸ், எபிமார்போசிஸ். மார்ஃபோலோ ஆக்சிஸ்னா ஹோல் பாடி ஃபிராக்மெண்ட். அதாவது நான் வந்து இந்த பிளெனேரியாவை எடுக்கிறேன், ஹைட்ராவை எடுக்கிறேன், அது என்னன்னா அது கட் ஆயிடுச்சுன்னு வை, அந்த கட்டான பகுதியிலிருந்து ஃபுல்லா உருவாகும், ஃபுல் பாடி அப்படியே உருவாகும். So called as whole body from the fragment. புரிஞ்சுதா? அப்ப எபிமார்போசிஸ்னா என்ன? எபிமார்போசிஸ்னா அந்த குறிப்பிட்ட பார்ட் கட் ஆகி போச்சுல, அந்த பார்ட் மட்டும் டெவலப் ஆகும். இப்போ என்கிட்ட கை கட் ஆகி போச்சு, அப்ப எனக்கு வந்து கை டெவலப் ஆகும். இது வந்து எபிமார்போசிஸ். இதே மார்ஃபோலோ ஆக்சிஸ்னா என் கை கட் ஆயிடுச்சு, அந்த கை என்ன ஆகும்? இன்னொரு புது ஷைன்ஸரா மாறி நிற்கும். புரியுதா? அதுதான் மார்ஃபோலோ ஆக்சிஸ். ஓகே, அப்போ நம்ம பார்த்த இந்த லிசார்ட் டெய்லிஸ் எதுல வரும்? எபிமார்போசிஸ்ல வரும். சரியா? புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? அவ்வளவுதான். இந்த மாதிரி கேள்விங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணி கேட்பாங்க, நம்ம கன்ஃபியூஸே ஆக மாட்டோம், வெறித்தனமா எழுதிடுவோம். ஓகே, so now we are getting into the 5 marks. Okay, what are the different kinds of syngamy prevalence among all living organisms? அப்போ இந்த particular chapterல இருந்து கண்டிப்பா இந்த சிங்காமி பத்தியான क्वेश्चंस கேட்க வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். அத வந்து மண்டைக்குள்ள நல்லா ஏத்திக்கோங்க. சரியா? இதுல வந்து மிஸ் பண்ண கூடாதுடா. நான் அழகா பாயிண்ட்ஸ், கீ பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்கேன். இந்த கேள்வி கேட்டு நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணுவீங்க. ஓகே, சோ மேக் ஷூர் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் கம்ப்ளீட்லி. ஓகே, இன்னொரு சயின்ஸ் சாரா? சூப்பர். ஒரு சயின்ஸ் சார் வச்சே என்னாலே தாங்க முடியல, ரெண்டு சயின்ஸ் எல்லாம் வேண்டாமா? ஓகேவா? சரி, ஃபைன். So what is parthenogenesis? Explain it and give 2 examples. ரொம்ப சிம்பிள். பாத்துறோமா? நம்ம போன கிளாஸ்ல நேத்து பார்த்தனோகார்பி பார்த்தோம். அப்ப அதே மாதிரி ஒண்ணுதான் இந்த parthenogenesis. That was with fruits and this is with organisms. பாருங்க, parthenogenesisனா பிரைமரி டெஃபினிஷன் ரொம்ப முக்கியம். X individual without fertilization discovered by child bond. என்ன சொல்றீங்க? அதாவது ஒரு எக் வந்து fertilization இல்லாம அதால டெவலப் ஆக முடியும்ங்கறாங்க. Which means an unfertilized egg can develop into an individual. That's what we call it as parthenogenesis. Okay, I can zoom, no problem. Yes, fine. அப்ப அதுல வந்து நமக்கு ரெண்டு டைப் இருக்குடா. ஒன்னு வந்து நேச்சுரல் பார்த்தனோஜெனசிஸ், இன்னொன்னு பீடோஜெனிக் அண்ட் இன்னொன்னு ஆர்டிஃபிஷியல். இப்ப நல்லா பாருங்க, நேச்சுரல்னா அதுல வந்து நமக்கு வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சயின்ஸ் சாரா தமிழ் சாரா ஆக்கிரும். நீங்க முடிவே பண்ணிட்டீங்க எனக்கு க்ளோன் பண்ணலான்னு. நானா கையை வெட்ட மாட்டேன்பா. ஒருவேளை கையை வெட்டி அது இன்னொரு சயின்ஸரா மாறி அப்ப எனக்கு அவனுக்கு சண்டை வேண்டாம். சரியா? ஓகே, ஃபைன். ஏடா தமிழ் அவ்வளவு கஷ்டமானவா இருக்கு உங்களுக்கு? பாப்போம், நான் சீரியஸா டீம் கிட்ட பேசி ஏதாவது பண்ண முடியும் பாக்குறேன். சரியா? டோன்ட் வரி. ஓகே, சோ கமிங் பேக் டு தி கான்செப்ட், பார்த்தனோஜெனசிஸ் ஒன்னோட அன்ஃபர்டிலைஸ்ட் எக்ல இருந்து ஒரு புது ஸ்பீஷிஸ் உருவாகுது. பாத்தி எவ்வளவு வித்தியாசமான கான்செப்ட். அதாவது யோசிச்சு பாருடா, ஃபர்டிலைசேஷனே இல்லாம ஒரு பர்டிகுலர் திங் வந்து டெவலப் ஆகுது. யோசிச்சு பாரு, ஹியூமன்ஸ்ல இருந்தா என்ன ஆகும்? அவ்வளவுதான், ஆண்கள் கிளம்ப வேண்டியதுதான். ஓகே, சோ பாருங்க, நேச்சுரல் பார்த்தனோஜெனசிஸ் ரெண்டு டைப் இருக்குடா. ஒன்னு வந்து கம்ப்ளீட், which means only females. they females மட்டும் தான் இருக்கும். ஏன்னா ஃபீமேல்ஸ்க்கு மேலோட ஒரு கேமெட்டோ ஹெல்ப்போ தேவையில்லை. they can grow that unfertilized egg into an individual. ஓகே, அடுத்து பாருங்க இன்கம்ப்ளீட். பாருங்க, இன்கம்ப்ளீட்னா செக்ஷுவலும் இருக்கும், பார்த்தனோஜெனசிஸும் இருக்கும், ரெண்டுமே இன்வால்வ் இருக்கும். டே கம்ப்ளீட்னா பியூர் அண்ட் பியூரா பார்த்தனோஜெனசிஸ் மட்டும் தான்டா, அதுல ஃபீமேல்ஸ் மட்டும் தான். ஒரே பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவே இன்கம்ப்ளீட்னா ரெண்டு வந்துடும். இன்கம்ப்ளீட்ல அப்ப செக்ஷுவல் ஆஸ்பெக்டும் இருக்கும், பார்த்தனோஜெனசிஸ் ஆஸ்பெக்டும் இருக்கும். செக்ஷுவல் ஆஸ்பெக்ட்னா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, ஹனிபீஸ் பொறுத்த வரைக்குமே 3 இருக்கு. ஒன்னு குவீன் பீ, இன்னொரு ஒர்க்கர் பீ, இன்னொரு ட்ரோன்ஸ். இந்த குவீன் பீஸும் ஒர்க்கர் பீஸும் செக்ஷுவலா உருவாகக்கூடியது. அண்ட் சைமல்டேனியஸா இந்த ட்ரோன் வந்து எப்படி அன்ஃபர்டிலைஸ்ட் எக்ல இருந்து உருவாகும். அப்ப இங்க பார்த்தனோஜெனசிஸும் இருக்கு, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கு. சோ இட் கம்ஸ் அண்டர் இன்கம்ப்ளீட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியம்டா. see I have also mentioned here. இது பார்த்தாலே போதுனா, but still okay, fine. சீ, தமிழ் கடுப்பு பிடிக்கவே பிடிக்காது. ஓகே, ஆனா தமிழ் மொழி ரொம்ப முக்கியம் இல்ல? we have to know that because it has n number of literatures, n number of things, so there are many controversies as well. so நான் தமிழ் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா?
ஓகே அவ்வளோதான். 12th முடிச்ச அப்புறம் எங்கே தமிழ் படிக்க போகிறீங்க? காலேஜில் ஹார்ட்லி பீப்புள் டேக் தமிழ் ஆர் ஹார்ட்லி வி கோ ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் ஹிந்தியெல்லாம் போவீங்க. அதனால் ஒரு 1 year தானே, நல்லா பிடிச்சி படி தமிழை. ஓகே ஃபைன். அடுத்து பாருங்க, பீடோஜெனட்டிக் பார்த்தனோஜெனசிஸ். ரொம்ப சிம்பிள். பீடோஜெனட்டிக்னாலே யங் ஒன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ பாருங்க, லார்வா உருவான அந்த லார்வாவே என்ன பண்ணும்? இட் கோஸ் ஃபார் பார்த்தனோஜெனசிஸ். அவ்வளோதான்டா, சிம்பிள். அடுத்து பாருங்க, ஆர்டிஃபிஷியல். ஆர்டிஃபிஷியல்னாலே யாரு? ஹியூமன்ஸ் உள்ள வந்தாச்சு, ஹியூமன்ஸ் ரோல் உள்ள வந்தாச்சு. So unfertilized eggs induced by physical or chemical stimuli. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? Annulate CH. அவ்வளோ ஈஸி. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். கிளியர்? காட் an idea? ஃபைன், சூப்பர்ரா. அடுத்து பாருங்க, we are getting another chapter, human reproduction. ஓகே, ஃபர்ஸ்ட் சாப்டர் எல்லாத்துக்கும் புதுசாடா? யாருக்கு டவுட் இருக்கா? இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். அஹமத், ஃப்ரெஞ்ச் எடுக்க போறியா? ஓகே ஓகே. ஸோ டவுட் இல்லாதவங்க குயிக்காக கமெண்ட் பண்ணுங்க. நோ டவுட், கிளியர் சார், சூப்பர் சார், ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தெரியும். அப்போ now we are getting into another important chapter, human reproduction. ரெடியா? கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். ஆமாப்பா, இது இம்பார்ட்டன்ட் சாப்டர்ப்பா, ரொம்ப முக்கியமாக கவனிப்பா, ஈஸியாக சொல்லித்தரேன்ப்பா. இதை தாண்டி அந்த 2 சாப்டர் தனியாகவே, ஸோ ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் 3 பார்ட்டாக எடுத்துகிட்டு போட்டா தரமாக எடுத்து கொடுத்துருப்பேன். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் பிகாஸ் மென்ஸ்ட்ரல் சைக்கிளாக இருக்கட்டும், கேமெட்டோஜெனிசிஸ், எவ்ரிதிங் would have been cleared. அது புரியலன்னா அது போய் கண்டிப்பாக பாருங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், draw a neat labeled diagram of human ovum. ஸோ ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்லேருந்து வெயிட்டேஜ் ஜாஸ்தினால கண்டிப்பாக ஒரு டயக்ராமேட்டிக் கொஸ்டின் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் டயக்ராம்ஸ் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின். இட் கேன் பி 1 mark, 2 mark, 3 mark, 5 mark, no, never mind, but any one question will be for sure. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பாக தெரியும். ஈஸியாக வரீங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ரவுண்டு போட்டுடலாம். சரியா? ரவுண்டு போட்டு அதை நம்ம வெசிக்கலாக எடுத்து அதுக்குள்ளே நியூக்ளியஸ் போட்டுக்கலாம். ஓகே, அதை சுற்றி வர லேயர் தான் ஊப்ளாசம் and followed by இருக்கிற அந்த ஸ்பேஸ் பேர் தான் விட்டலைன் மெம்பரேன். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா. விட்டலைன் மெம்பரேன்ங்கிறது ஒரு லேயர். அந்த விட்டலைன் மெம்பரேனும் ஜோனா பெலிசுலா மேலே இருக்கும் பார்த்தீங்களா? அண்ட் அதுக்கு மேலே கொரோனா ரேடியேட்டா. ஸோ இது ஈஸியாக வரைஞ்சிடலாம். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்கு, மிஸ் பண்ணக்கூடாது. கரெக்ட், ஸ்னேக் மாதிரி இப்படி கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு கூட செல்ஸ் போட்டு அவுட்டர் லேயர் மட்டும் கூட இப்படி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கூட அவுட்டர் லேயர் போட்டுக்கலாம்டா. உள்ள ப்ராப்பரா வரையணும், அவுட்டர் சொல்றேன். ஓகேவா? ஓகே, பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவும் அவுட் ஆகுது. ஓகே, டயக்ராம்ல நாங்க கோலம் போடுவோம் சார், மார்க் திருந்தவே இல்லை. நீங்க இன்னும் திருந்தவே இல்லை. ஏண்டா, நான் படிக்கிற காலத்துல இருந்தே இப்படிதான் இருக்காருங்க. என்னையும் சேர்த்து சொல்றேன், நாங்களும் அப்படிதான் இருந்தோம். ஓகே, ஆனா பார்ட்ஸ் மிஸ் ஆக கூடாதுடா. நீ என்னதான் ஸ்னேக் வரைந்தாலும் சரி, ஆமா வரைந்தாலும் சரி, பார்ட்ஸ் மிஸ் ஆச்சுன்னா அப்புறம் டயக்ராம் தப்பாங்க. சரியா? ஓகே, சோ அடுத்து பாருங்க, expand the acronyms. டேய், இது குயிக்கா யார் சொல்றோம் பாப்போம். வேக வீரர்கள் யாரும் பாத்துருவோமா? சொல்லுங்க. expand the acronyms. FSH என்றால் என்ன? நான் கேள்வி கேட்கறேன், சொல்லுங்க. FSH, what is FSH? குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம், ஃபாஸ்ட். அண்ட் அதே மாதிரி HCG, அடுத்து LH, அடுத்து HPL. இந்த 4 யார் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்றாங்க? ஃபாஸ்டா சொல்லுங்க பாப்போம், குயிக்கா சொல்லுங்க பாப்போம். FSH னா என்ன? HCG னா என்ன? LH னா என்ன? HPL னா என்ன? வேக வீரர்கள்
என்னது இது, யாரும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. புக்ல தேடக்கூடாது, நெட்ல தேடக்கூடாது. Follicle stimulating hormone, very good. FSH correct. First mark Bellamy Blake வரும், second Shreyak வரும், very good. அடுத்து SCG யார் சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் யார் ஃபர்ஸ்ட் அடிக்க போறோம் பாப்போம். fast Shreya got another mark. Luteinizing hormone LH க்கு சொல்லிட்டாங்க. Bellamy Blake LH க்கு சொல்லிட்டாங்க, very good very good. ரெண்டு பேருக்கு இன்னொரு மார்க் இருக்கு. அடுத்து HCG சொல்லுங்க. HCG சொல்லுங்க. yes fast அவ்வளவுதான், அவுட் ஆயிட்டீங்க, ரெண்டு பேரும் அவுட் ஆயிட்டீங்களா? தோல்வி ஒத்துக்கோங்க. FS சொல்லியாச்சு, LH சொல்லியாச்சு, HCG HPL அவுட் ஆயிட்டீங்களா சொல்லிட்டா? ஓகே, நான் சொல்றேன், நீ அவுட். ஐ ஆம் தி வின்னர். சோ HCGங்கிறது ஹியூமன் கோரியானிக் குனாடோட்ரோபின். ஓகே, ஹியூமன் கோரியானிக் குனாடோட்ரோபின். அண்ட் HPL என்ன? ஹியூமன் பிளசென்டல் லாக்டோஜன். ஹியூமன் பிளசென்டல் லாக்டோஜன். இதெல்லாமே அழகா தெளிவா சொல்லி கொடுத்துருங்க கிளாஸ்ல, சரியா? ஓகே, சோ இந்த மாதிரி கூட கேட்கலாம்டா. ஹியூமன் கரெக்ட், கின்னி யூ ஆர் ரைட். ஓகே, வெரி குட், சூப்பர் ரா. சோ நீங்க எல்லாமே இந்த ஆன்சர் கரெக்டா சொல்லிட்டீங்க. இந்த மாதிரி ஆக்ரோனிமை எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லி கூட கேட்கலாம். ஓகே, மோஸ்டா இந்த மாதிரி கேள்வி வராது, டவுட் தான். ஆனா கேட்டால் நம்ம வந்து ஈஸியா ஃபுல் மார்க் எடுத்துறோம், சரியா? வெரி குட், சூப்பர். Nice, very good guys, very good. Yes, correct. Future doctor is also right, Guinea is also right, Vishnu is also right. Future doctor சொல்லிட்டீங்க correct. சொல்லிட்டீங்களா? என்ன சொல்லிட்டீங்க? ஆமா சொல்லிட்டீங்க. Shreya, human plasma, very good. Everybody has answered. Superb. அடுத்த கேள்வி பார்த்துறோமா? What are the four main functions of reproductive system? இது எல்லாமே நீங்க யோசிச்சாலே எழுதிடலாம்டா. சார் புக்ல தேட கொஞ்சம் லேட் ஆச்சு எனக்கு. அட்டி தெரியும்டா டே, நீ வந்து லேட்டா சொல்லும் போதே நினைச்ச புக்ல தான் தேடிட்டு இருப்பேன். ஓகே ஃபைன், இட் இஸ் குட் தட் அட்லீஸ்ட் யூ சர்ச் இன் புக், நாட் இன் எனி ஆன்லைன் திங். வெரி குட். ஓகே, இப்போ பாருங்க, what are the four main functions of the reproductive system? பாருங்க, first one, எனக்கு பிரைமரி தெரியும். அடிப்படையா reproductive system எதுக்கு இருக்கு? கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. யார் அந்த கேமெட்? ஸ்பெர்ம் ஒன்னு, ஓவா ஒன்னு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிருங்க, ஹாஃப் மார்க் கொடுத்துருவோம். அடுத்து டு டிரான்ஸ்போர்ட் அண்ட் சஸ்டெயின் தீஸ் கேமெட். உருவான அந்த கேமெட் வந்து ஒரு இடத்துக்கு போகணும். ஏன்னா உருவான இடத்துல இருந்து இடத்துக்கு போகணும். ஃபார் சே செமினிஃபரஸ் டியூபியூல்ல உருவாகிற இந்த ஸ்பெர்ம் வந்து it has to travel all the way to the penis. அப்படி இருந்தா தான் காப்புலேஷன் மூலமா வெளியே போக முடியும். அப்ப டிராவலிங்க்கு யார் ஹெல்ப் பண்றா? இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். அடுத்து டு நர்ச்சர் தி டெவலப்பிங் ஆஃப்ஸ்பிரிங். உருவான ஸ்பெர்ம் வந்து எபிடிடைமஸ்ங்கிற இடத்துல ரொம்ப நாள் நிக்கும். மெச்சுரேஷன் ஞாபகம் இருக்கா? சோ அந்த இடத்துல என்ன ஆகுது? இதுக்கு வந்து டெவலப்மென்ட் வருது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டு ப்ரொடியூஸ் ஹார்மோன்ஸ். அதுக்கு தேவையான ஹார்மோன்ஸ் எல்லாமே டெஸ்டோஸ்டெரான், ஆண்ட்ரோஜன்ஸ் எல்லாமே வரனால இட் இஸ் ஆல்சோ இன்வால்வ்ட் ஹியர். அவ்வளவுதான் விஷயம். தீஸ் ஆர் தி ஃபோர் மெயின் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஓகே, சூப்பர். இதுமே ஈஸி क्वेश्चन எழுதிடலாம். அடுத்து வந்துருச்சு. இதுல இருந்து கண்டிப்பா கேள்வி கேட்பான்டா. கேமெட்டோஜெனசிஸ்ல இருந்து கண்டிப்பா கேள்வி கேட்பான். ஓகே, இத நல்லா பாருங்க. இங்க என்ன நம்ம கேட்டிருக்கான்? Mention the difference between spermiogenesis and spermatogenesis. Spermatogenesis na enna? Formation of sperms. Spermatogenesis na enna? Formation of sperms. அதுவே spermiogenesis na நல்லா பாருங்கடா. இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் கேளுங்க. நமக்கு வந்து primordial germ cells இருக்கு. இது precursor cells. அங்க இருந்து தான் நமக்கு என்ன ஆகும்? spermatogonium உருவாகும். 2n. ஓகே, அந்த ஸ்பெர்மட்டோகோனியம் மைட்டோசிஸ் மூலமா டிவைட் ஆகி அது அப்படியே பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டா மாறும். அந்த பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் மியோசிஸ் அண்டர்கோ பண்ணி செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்டா மாறும். செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் மியோசிஸ் 2 அண்டர்கோ பண்ணி ஸ்பெர்மட்டிடா மாறும். அப்ப இந்த ஸ்பெர்மட்டின் என்னது? இந்த மாதிரி உருண்டையா இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். இத ஸ்பெர்ம்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா ஸ்பெர்முக்கு தேவையான ஹெட், நெக், டெயில், மைட்டோகாண்ட்ரியா எதுவுமே இல்ல. ஜஸ்ட் ரவுண்ட் ஸ்ட்ரக்சர். அப்ப இந்த ஸ்பெர்மட்டின் வந்து ஸ்பெர்மா மாறும். இந்த ஸ்பெர்மட்டின் வந்து ஸ்பெர்மா மாறும். அந்த பர்టిక్యులர் process பேர் தான் spermiogenesis. Very very important. Everybody should know this. Is it clear? So spermiogenesis ஒன்னோட spermatids வந்து ஸ்பெர்மா மாற போகுது. அந்த ஸ்பெர்ம் தான் எங்க ஸ்பெர்மட்டோசோவா இருக்கு. உங்ககிட்ட கேள்வி கேட்கும்போது இந்த புக்ல என்ன இந்த क्वेश्चन கேட்டிருக்கான்? spermiogenesis கேட்டிருக்கான், spermatogenesis கேட்டிருக்கான். மேபி 22 என்ன கேட்பான்? spermatogenesis கேட்பான், spermiogenesis கேட்பான், ஆர் ஸ்பெர்மியேஷன் கூட கேட்கலாம்.
or spermiation. அப்படினா என்ன? டேய் பாருங்க, இந்த உருவான ஸ்பெர்ம் வந்து இப்பவுமே அந்த லூமனுக்குள்ள நடுவுல இருக்கும். இங்க தான் இருக்கும் एक्चुअली பாருங்க, இந்த இடத்துல இருக்கும். இப்படி இருக்கும் இந்த இடத்துல. ஓகே, அப்ப அது வந்து வெளிய டிரான்ஸ்போர்ட் ஆயி போணும்ல. அப்ப ஃபர்ஸ்ட் அது என்ன ஆகும்? அந்த சென்டர் ஸ்பேஸ்க்கு வரும். இந்த சென்டருக்கு வரும். ஓகே, இந்த பாயிண்ட்க்கு வரும். அது எப்படி சொல்றாங்க? spermiation. Released into seminiferous lumen. Okay, so மூணு டைம்ஸ் ரொம்ப முக்கியம். Spermatogenesis is important, spermiogenesis is important, spermiation is important. இதுல இருந்து கேள்விகள் வரும். Okay, is it clear for everybody? All clear? அடுத்து பாருங்க, what is capacitation பாத்துருவோமா? Hey, okay, super, fine. Capacitation alla parangada. The sperm deposited in the female reproductive tract undergoes capacitation, which is a biochemical event that enables these sperms to penetrate and fertilize. சரி, என்ன சொல்றீங்க? ஏன்னா ஈஸியா ஞாபகம் டிப்ஸ் சொல்றேன்டா. இந்த sperm வந்து எக்க பார்க்க போகுதுடா. Okay, it has been waited all the day to meet the egg. அப்ப எக்க பார்க்க போகும்போது அந்த sperm என்ன ஆகுது? It's getting ready. Okay, it is just cleaning its head. It is having many events happening. Okay, medical books la pathina cleansing போட்டுருப்பாங்க, cleansing the head போட்டுருப்பாங்க. பட் அது உங்களுக்கு தேவையில்லை. இப்போ நான் வந்து ஞாபகம் வச்சுக்க சொல்றேன். ஓகே, அந்த ஸ்பெர்ம் வந்து எக்க பார்க்க போகுது. எக்க பார்க்க போறதுக்காக it is getting ready. Okay, it is changing things. அப்ப அந்த ஒரு மொத்த process என்ன சொல்றாங்க? ஒரு பயோகெமிக்கல் ஈவென்ட் சொல்றாங்க. எதுக்காக பண்றாங்க? ultimately to meet the egg, right? egg மீட் என்ன பண்ணுவாங்க? They will penetrate and fertilize. அவ்வளவு விஷயம். இதுதான். டேய், நீங்க நினைக்கிற கெபாசிட்டன்ஸ் இல்ல, பிசிக்ஸ் இங்க உள்ள வரக்கூடாது. இது வந்து கெபாசிட்டேஷன். ஓகே, இது கெபாசிட்டேஷன். திஸ் இஸ் டிஃபரண்ட். ஓகே, ஃபைன். ஓகேடா, சூப்பர். புரிஞ்சிருச்சா? ஈஸியா இருக்கா? அடுத்து பாருங்க, வாட் இஸ் கிரிப்டார்கிடிசம்? வாட் இஸ் கிரிப்டார்கிடிசம்? ரொம்ப ஈஸிடா. இதை நீங்க ஈஸி ஞாபகத்துக்கு சொல்றேன். கிரிப்டார்கிசம் வந்து ரெண்டா பிரிங்க. கிரிப்டோ இந்த இடத்துல என்ன மீன் பண்றாங்கன்னா ஹிடன் மீன் பண்றாங்க. கிரிப்டோனா என்ன தெரியுமா அர்த்தம்? ஹிடன் அர்த்தம். ஆர்கிசம்னா இந்த இடத்துல டெஸ்டிஸ். ஆர்கிட் ஆர்கிசம்ல ஜூவாலஜில என்ன மீன் பண்ணுவாங்க? டெஸ்டிஸ். அப்போ ஹிடன் டெஸ்டிஸ் அப்படின்னா இந்த பர்టిక్యులர் டெஸ்டிஸ் வந்து டிசென்ட் ஆகல. டே ஆக்சுவலி என்ன சொன்னேன்? டெஸ்டிஸ் பொறுத்த வரைக்குமே என்ன நடக்கணும்? டெஸ்டிஸ் வந்து நம்ம பாடியில இருந்து எக்ஸ்டர்னலா இருக்கணும். That is why it is kept in a scrotum like pouch. அப்ப அது வெளிய இருக்கும்போது தான் அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகி ஸ்பெர்மடோஜெனசிஸ் நடக்கும். அந்த ஸ்க்ராட்டம் ஆர் அந்த டெஸ்டிஸ் வெளியவே வரல, பாடிக்குள்ளேயே இருக்குன்னா அது பேர் என்ன சொல்லுவோம்? ஆர்கிட், அதாவது கிரிப்டார்கிடிசம், which is hidden testis. அப்ப என்ன பிரச்சனை வரும் பாருங்க? The failure of one or both testes to descend down into the scrotal sac. Scrotal sac குள்ள இந்த testis descend ஆகல. Okay, it is called as cryptorchism. It occurs in 1 to 3% of newborn males. A surgical correction at a young age can rectify the defect, else these individuals may become sterile. ஏனா அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகாது, ஸ்பெர்மடோஜெனசிஸ் நடக்காது. இவ்வளவுதான விஷயம். இது எல்லாத்துக்கும் புரிஞ்சுதாடா? ஈஸியா இருக்காடா? இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. அப்ப எப்படி நம்ம கேட்பானுங்க? ஒரு கிரியேட்டிவ் क्वेश्चन கேட்பாங்க வெச்சுக்கோ. டெஸ்டிஸ் வந்து டிசெண்ட் ஆகல, அப்போ அந்த பர்టిక్యులர் மேலுக்கு ஆர் அந்த அந்த இண்டிவிஜுவலுக்கு என்ன இஷ்யூ வரலாம்? ஸ்டெரைல் ஆகலாம், சாகலாம், அந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆன்சர் வரும் நமக்கு? ஸ்டெரைலுங்கிறது ஒரு விஷயம். பிகாஸ் ஸ்பெர்மடோஜெனசிஸ்க்கு தேவையான டெம்பரேச்சர் அங்க மெயின்டைன் ஆகவில்லை. கிளியர்? காட் an idea for everybody? Is it clear? Okay, அடுத்த क्वेश्चन பாருங்க. How is polyspermy avoided? Polyspermy என்ன அர்த்தம்? நீ நல்லா யோசிச்சு பாருங்க. இது எல்லாமே படிச்சிருக்கோம். சில நான் சொல்ற கேளுங்க. பாலிஸ்பெர்மி ஒண்ணும் இல்லடா. ஓகே, என்ன தெரியுமா பிரச்சனை? இந்த ஸ்பெர்ம் வந்து எக் கிட்ட போகும்போது ஒரு ஸ்பெர்மா போனா பிரச்சனை இல்ல. எக்குக்கு ஒரு ஸ்பெர்ம் தான் முடியும். ஆனா ஒரு ஸ்பெர்மா போனா பிரச்சனை இல்ல. நிறைய ஸ்பெர்ம்ஸா போகும், மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் போகும். அப்ப இந்த மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் போகும்போது ஃபர்ஸ்ட் உள்ள வந்த ஸ்பெர்ம் தவிர மத்த எந்த ஒரு ஸ்பெர்ம் உள்ள வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அது பேர் பாலிஸ்பெர்மி. மெனி ஸ்பெர்ம்ஸ். அப்ப இந்த பாலிஸ்பெர்மி பிரிவென்ட் பண்ணுமா வேண்டாமா? கண்டிப்பா பிரிவென்ட் பண்ணும். அது பிரிவென்ட் பண்ற டெக்னிக் எப்படி பண்றாங்கிறது பாத்துருவோமா? எஸ், பாருங்க. Once fertilization is accomplished, cortical granules from the cytoplasm of the ovum forms a barrier. பாருங்க, அதாவது இந்த ஓவம்குள்ள இருக்கக்கூடிய இப்படி இருக்கும்டா,
இதுக்குள்ள இருக்க கார்டிகல் கிரானுவல்ஸ் இருக்கும். இது என்ன பண்ணும், அந்த ஓவமை சுத்தி ஒரு ஃபர்டிலைசேஷன் மெம்பரேன் உருவாக்கி வைக்கும். ஓகே, பாருங்க, ஃபர்டிலைசேஷன் மெம்பரேன் அரவுண்ட் தி ஓவம். அது என்ன பண்ணும், இட் prevents the further penetration of other sperms. That is how polyspermy is prevented. புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? Thus polyspermy is prevented. ரொம்ப ஈஸிடா, ஈஸியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு புரிஞ்சுச்சா? இதுமே கேட்பாங்கடா, எல்லாமே ஈஸியா கேட்பாங்க. Is it clear for everybody? All good? Fine. அடுத்து பாருங்க, write down the functions of Sertoli cells. Sertoli cells நாலே நமக்கு ஒரு அதுக்கு ஒரு பட்ட பேர் வச்சிருக்கோம். என்ன பட்ட பேர் வச்சிருக்கோம்? Nurse cells. நம்மளோட ஸ்பெர்ம்ஸ் வந்து அப்படியே தாங்கி அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் ஃபுட் எல்லாம் கொடுத்து நல்லா பாத்துக்குது. கரெக்ட்டா? அப்ப இட்ஸ் கால்ட் as what? Nurse cells. பாருங்க, the Sertoli cells are elongated and pyramidal and provide nourishment to the sperms till maturation. அவ்வளவுதான். They also secrete inhibin. ரெண்டு பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் அதோட வேலை என்னன்னா, அடிப்படை வேலை அந்த ஸ்பெர்மை பாத்துக்கிறது. ஸ்பெர்முக்கு தேவையான நியூட்ரிஷன், நரிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்து ஸ்பெர்ம் நல்லா பாத்துக்குது. அடுத்து பாருங்க, they also secrete inhibin. இன்ஹிபின்ங்கிறது என்னது? ஒரு ஹார்மோன். அந்த ஹார்மோன் என்ன பண்ணும், இந்த ஸ்பெர்மோடோசிஸ் நடக்கும்போது ஸ்பெர்ம்ஸ் பாடு நிறைய ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ அதுக்கு ஒரு லிமிட் வேணும்ல, அப்போ ஸ்டாப் பண்றதுக்கு இந்த இன்ஹிபின்ங்கிற ஹார்மோன் என்ன பண்ணும், இன்ஹிபிட் பண்ணும். அவ்வளவுதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எப்படி? இட் gives negative feedback and inhibits the production. ஏன்னா அளவுக்கு அதிகமா வந்துருச்சு, அப்ப தேவையில்லை, அப்ப ஸ்டாப் பண்ணும். அப்ப யார் வேணும், இன்ஹிபின் வேணும். யார் கொடுக்குறா? Sertoli cells. Is it clear? Fine. So 3 marks ஆரம்பிச்சலாமா? யாருக்கு டவுட் இருக்கா? குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம், யாருக்கு டவுட் இருக்குன்னு. ஃபாஸ்ட். Yes, pasangala, ella clear ah solunga papo. Anybody is having any doubt? Quickly tell me. Yes, no doubt. Super, very good. No doubt. Yes, very thano அந்த மாதிரி வெறித்தனமா இருக்கும். அப்ப ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ல இருந்து எங்கெல்லாம் எடுத்து கேள்வி கேட்கலாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா. ஃபர்ஸ்ட் பார்ட்ஸ்ல இருந்து கேட்பாங்கடா. ஓகே, மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அங்க இருந்து கேட்பாங்க. அடுத்து கேமெட்டோஜெனிசிஸ் கேட்பாங்க. ஓகே, is it clear so far? Super. அடுத்து பாருங்க, what is colostrum? Write its significance. ரொம்ப ஈஸி. கொலஸ்ட்ரம்னால நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் மில்க். அதாவது ஒரு பேபி பார்த்துரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மெட்டர்னல் மதருக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் மில்க் என்ன சொல்லுவோம், கொலஸ்ட்ரம்னு சொல்லுவோம். ஓகே, so 2 to 5 days yellow color இருக்கும். it is having rich IgA antibody ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா பிறந்த குழந்தைக்கு இம்யூனிட்டி இருக்காது. அப்ப இந்த இம்யூனிட்டி யார் மூலமா கிடைக்குது, கொலஸ்ட்ரம் மூலமா கிடைக்குது. அது தவிர புரோட்டீன், விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, so just go through பண்ணுங்க. கொலஸ்ட்ரம்ங்கிறது a nutrient rich fluid produced by the human female immediately after giving birth. Is loaded with immune growth and tissue repair so that it acts as a natural antimicrobial agent. Okay, that stimulates the maturation of infant's immune system. No artificial feed can substitute the first milk. நீ என்னதான் ஆர்டிஃபிஷியல் ஃபீட் கொடுத்தாலும், நீ என்ன ரிச்சா கொடுத்தாலும் அந்த கொலஸ்ட்ரமை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. with all its natural benefits and therefore should be definitely fed to the baby after month. ஓகே, ஸோ இந்த கேள்வி வந்து இதுவுமே கேட்கலாம்டா. இதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன ரொம்ப முக்கியம், இந்த கீ பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். எல்லோ கலர்ல இருக்கும், ஏன்னா கொஞ்சம் ஃபேட்ல இருக்கும். WBC ரொம்ப முக்கியம், IgA ரொம்ப முக்கியம், புரோட்டீன், விட்டமின் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்க கண்டிப்பா எழுதணும். சரியா? அடுத்து பாருங்க, வாட் இஸ் இன்ஹிபின் ஸ்டேட் இட்ஸ் ஃபங்க்ஷன். இன்ஹிபின் என்ன சொன்னேன் நானு, அதாவது ஒரு அன்கண்ட்ரோல்டு ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நடக்கும்போது, சார் இதுக்கு தேவையான ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு, அதையும் மீறி வருதுன்னா அது எக்ஸஸ். அதுக்கு நான் கஷ்டப்பட்டு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை, எனக்கு தேவையில்லை. அப்போ ஸ்டாப் பண்றதுக்கு என்ன வேணும், எனக்கு இன்ஹிபின் வேணும். அப்ப இந்த இன்ஹிபின் என்ன பண்ணும், அந்த எக்ஸசிவா வருதுன்னு தெரிஞ்சு அதை வந்து இன்ஹிபிட் பண்ணும். அதனாலதான் இன்ஹிபின் பேர் வச்சிருக்கு. சரியா?
hormone which is involved in the negative feedback control of sperm production. Sir, negative feedback அப்படினா என்னது? ஈஸியா சொல்றேன் கேளுங்க. டேய், அதாவது இந்த இன்ஹிபின் வந்து sperm production ஜாஸ்தி பண்ணுதுனா அது பாசிட்டிவ் ஃபீட்பேக். அது என்ன பண்ணுது? sperm production தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுத்து ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணி LH FSH எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணி ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணுதுனா அது பாசிட்டிவ் ஃபீட்பேக். உருவான ஸ்பெர்ம் ஜாஸ்தியாச்சு அதை வந்து கம்மி பண்ணுதுன்னா நெகட்டிவ் ஃபீட்பேக். அது அப்படியே ஸ்டாப் பண்ணுது. அது அப்படியே ஸ்டாப் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க, நெகட்டிவ் ஃபீட்பேக்னு சொல்லுவாங்க. இஸ் தட் கிளியர்? மேக்கிங் சென்ஸ்? அடுத்து பாருங்களா, mention the importance of position of the testes in humans. Yes. Okay, tell me. Okay, யாரும் பார்க்காதீங்க. ஸ்க்ராட்டம்ல டெஸ்டிஸ் இருக்கக்கூடிய காரணம் என்ன? பிரைமரி ரீசன் என்ன? குயிக்கா சொல்லுங்க பாப்போம். யார் சொல்றீங்க? வேக வீரர்கள் யார் சொல்றீங்கன்னு பாப்போம். ஃபாஸ்ட். லெட் மீ see who's going to tell it fast. ரொம்ப சீக்கிரமா சொல்லணும், சரியா? ஏன்னா இந்த கேள்வியில கட மண்டக்கில் நிக்கணும். திருப்பவும் கேட்கிறேன், கேளுங்க, லிசன் பண்ணுங்க. எதற்காக டெஸ்டிஸ் ஸ்க்ராட்டம்ல இருக்க வேண்டும்? that is a கேள்வி. சொல்லு பாப்போம். பிரேக் சொல்லு பாப்போம். டெம்பரேச்சர் அடிஸ்டாண்டா பாயிண்ட், அவ்வளவுதான். இப்ப தெளிவா சொல்லு பாப்போம். எவ்வளவு டெம்பரேச்சர்? தெளிவா அந்த வேல்யூ சொல்லு பாப்போம். பார்க்காத எவ்வளவு டெம்பரேச்சர் தெளிவா சொல்லு பாப்போம். நான் மறச்சிட்டேன். எஸ், சொல்லுங்க. டெம்பரேச்சர் சொன்னது கரெக்ட் தான்டா. ஆனா எவ்வளவு வேல்யூ தான் கேட்பாங்க. ஏன் கேட்க மாட்டாங்க, எவ்வளவுன்னு கேட்பாங்க. 2 to 3 டிகிரி. டே பிரேக் நல்லா கவனிச்சுக்கோங்க, பசங்க எல்லாம் கவனிச்சுக்கோங்கடா. எப்படியுமா கேள்வி கேட்பான் உங்ககிட்ட வந்து எவ்வளோ டிகிரி செல்சியஸ்க்கு வந்து இது கம்மியா இருந்தா நல்லா இருக்குன்னு கேட்க மாட்டான். டைரக்டா டிகிரியே கொடுத்துருவான். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 டிகிரி கொடுத்தான். 100 டிகிரி கொடுத்துட்டு ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் நடக்கணும்னா எவ்வளவு வேணும்னு கேட்பான். நீங்க என்ன சொல்லணும்? உங்க பாடி டெம்பரேச்சர்ல இருந்து எவ்வளவு பாடி டெம்பரேச்சர் 98 இருக்கா, அங்க இருந்து 2 அல்லது 3 டிகிரியை மைனஸ் பண்ணி ஆன்சர் சொல்லணும். சோ அப்படி கேள்வி கேட்பான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கிளியர்? உங்ககிட்ட வந்து எதனால இருக்கணும் டெம்பரேச்சர் கேட்க மாட்டான், எவ்வளவு லோவரா இருக்கணும்னு கேட்க மாட்டான், எவ்வளவு இருக்கணும்னு கேட்பான். அந்த டெம்பரேச்சர் எக்ஸாக்ட் வேல்யூ கேட்பான். சோ நீ தான் அதை மைனஸ் பண்ணணும். புரியுதா? ஓகே, 2 to 3 டிகிரி செல்சியஸ் லோவர் than பாடி டெம்பரேச்சர். கிளியர்? So 37 டிகிரி இருக்குனா ஃபாரன்ஹீட் இருக்குனா அங்க இருந்து எவ்வளவு ரெண்டு கம்மி பண்ணி ஆன்சர் போடணும். ஓகே, சோ அந்த மாதிரி you have to plan. ஓகேவா? ரெடியா? So act as a thermoregulator for spermatogenesis. அவ்வளவுதான்டா. So it's very simple. சொன்ன ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்ட்டா தான். Testes should be in scrotum because it has to maintain 2 to 3 degree Celsius lower than the body temperature. அப்ப பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ, அங்க இருந்து 2 to 3 மைனஸ் பண்ணனும், அதெல்லாம் நீங்க பண்ணனும். அவ்வளவு விஷயம். எஸ், கரெக்ட்டா. என்னவா இருந்தாலும் சரி, நம்ம படிச்ச கான்செப்ட் என்னது? பாடி டெம்பரேச்சரை விட 2 அல்லது 3 டிகிரி கம்மி. அவ்வளவுதான். அப்ப பாடி டெம்பரேச்சர் எவ்வளவு உனக்கு? அந்த டெம்பரேச்சர்ல இருந்து 2 3 மைனஸ் பண்ணனும். அவ்வளவுதான் விஷயம். அவ்வளவுதான் டபுள். சூப்பர்டா. இப்படிதான கிரியேட்டிவ் क्वेश्चन அட்டெண்ட் பண்ணனும். வெறித்தனமா எழுதிட்டீங்க. அவ்வளவுதான். நீங்களே எழுதிடுவா ஈஸியா. ஓகே, சோ அடுத்த क्वेश्चन பாருங்க. ஓகே, அடுத்த क्वेश्चन ஓகேவா? பாத்துறோமா? டேய் அது புரிஞ்சுச்சாடா? எல்லாமே ஓகேவா? எல்லாத்துக்கும் ஓகேவா? எப்படி கேள்வி கேட்பாங்கற ஐடியா கிடைச்சிருச்சா உங்களுக்கு? புரிஞ்சுதா? எஸ், அடுத்து பாருங்க. Draw a picture of mature sperm and label the parts. ஒரு ஸ்பெர்மை வரைய சொல்றாங்க. ஈஸி. ரொம்ப முக்கியம்டா. ஹெட் முக்கியம், அதுக்கு மேல ஆக்ரோசம்ங்கற லேயர் ரொம்ப முக்கியம், உள்ள நியூக்ளியஸ், நெக் குட்டியா இருக்கு அதுவும் முக்கியம், and மைட்டோகாண்ட்ரியா வேணும். மைட்டோகாண்ட்ரியா எதுக்கு? எனர்ஜிக்கு வேணும், டெயில் வேணும், மென்ஷன் பண்ணனும். ஓகே, புரிஞ்சுதா? எஸ், ஸ்னேக் வந்துருச்சு. ஓகேவா? சோ இதுமே கண்டிப்பா வரையணும்டா. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இங்க एक्चुअली சென்ட்ரியோல்ஸ் இருக்கும். அதை நீங்க வரைஞ்சிக்கலாம். ப்ராக்சிமல் சென்ட்ரியோல், டிஸ்டல் சென்ட்ரியோல். அது வேணா வரைஞ்சுக்கோங்க. So everything is important. Clear? So this diagram is super important. Super. அவ்வளவுதான். அந்த full powerல அப்படியே எடுத்து வாங்க. List out the various male reproductive glands and mention their secretion. Males la primary 3 gland ரா.
என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். ஒன்னு வந்து செமைனல் வெசிக்கல், இன்னொன்னு prostate gland, இன்னொன்னு bulbourethral gland. அப்ப அதோட செக்ரேஷன் கேட்பாங்க. டேய் bulbourethral glandனாலே என்னன்னா lubrication ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது இந்த sperm வந்து it has to come with some liquidity, so that the friction avoid பண்றதுக்கு என்ன வேணும், lubrication வேணும். அப்ப அது யார் கொடுக்குற, bulbourethral. அப்ப இந்த prostate என்ன சார் பண்ணும், prostate என்ன பண்ணும்னா அதுக்கு தேவையான சில sugars வச்சிருக்கும், சில prostate specific antigen PSA ன்னு சொல்லுவோம். இந்த PSA வச்சு தான் கேன்சரை டெஸ்ட் பண்ணுவாங்க, prostate cancer க்கு டெஸ்ட் பண்ணுவாங்க PSA வச்சு தான். ஓகே, சோ prostate specific antigen பாப்பாங்க. and seminal vesicle, இதுல தான் பிரைமரி என்ன இருக்கும், sugar இருக்கும், fructose இருக்கும், prostaglandins இருக்கும், எனர்ஜி தரக்கூடிய எல்லாமே இருந்தாங்க. சோ அதுவுமே கேட்பாங்க, புக்ல அப்படியே அழகா கொடுத்திருப்பான். சோ அதை கண்டிப்பா கோ த்ரூ பண்ணுங்க. ஓகேவா, clear, got it. அடுத்து क्वेश्चन பாருங்க, what is known as menopause. menopause என்றால் என்ன? மெனார்க்னா என்னடா, மெனார்க்னா மெனோபாஸ் படிச்சு நீங்க மெனா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். மெனார்க்னா ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள். இந்த menstrual cycle ஸ்டார்ட் ஆகுதுல puberty டைம்ல, first puberty is called as menarche. okay, menopause na stop ஆக போகுது பாருங்க. menopause is a phase in woman's life when ovulation and menstruation stops. okay, when ovulation and menstruation stops. okay, cessation, stoppage இது எல்லாமே menopause ல வந்துரும். The average age of menopause is 45 to 50 years. It indicates a permanent cessation. பாத்தீங்களா, cessation or stoppage of primary functions of ovaries. Clear? Yes, correct. I mean to maintain temperature 3. புரியலடா நீங்க சொன்னது. ஓகேவா, black color puberty correct, அவ்வளவுதான்டா. சோ அந்த क्वेश्चन கேட்பாங்க. நீ அடுத்து பாருங்க, placenta வந்து ஒரு endocrine tissue ன்னு சொல்றீங்க, ஏன்? டேய் endocrine என்னடா first? What is endocrine? Which is going to provide hormones, you call it as endocrine. அப்ப placenta ஏன் temporary ன்னு சொல்றீங்க? placenta ஓட வேலை என்னடா, குழந்தை வந்துச்சு, அந்த குழந்தைக்கு தேவையானது எல்லாமே கொடுக்கறதா placenta. குழந்தை இல்லனா placenta இல்ல. அப்ப it is how it is it permanent? No, it is obviously temporary. அவ்வளவுதான் விஷயம். okay, so placenta is a temporary endocrine organ formed during pregnancy, and it connects the fetus to the uterine wall through the umbilical cord. It is the organ by which nutritive, respiratory and excretory function. ரொம்ப முக்கியம்டா placenta ஓட வேலை பாருங்க, இது மூணு ரொம்ப முக்கியமான வேலை. placenta இல்லனா குழந்தை அவுட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, clear? it is a temporary endocrine gland. இதனால pregnancy அப்ப வரும், இது என்ன பண்ணும். ஓகே, இப்போ நீங்க placentaவை endocrine ஏன் சொன்னீங்க, அது ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்றனால. அப்ப என்னெல்லாம் ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், இதெல்லாம் ஹார்மோன்ஸ். HCG human chorionic gonadotropin, HCS, HPL, estrogen, progesterone, இதெல்லாமே உண்டு. Is it clear for everybody? Anybody have any doubt? புரிஞ்சுதாடா, ஈஸியா இருக்கா? ஏன்னா placenta வந்து ஜஸ்டிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. placenta வந்து ஏன் டெம்பரரின்னு சொல்லணும், ஏன் எண்டோக்ரைன் சொல்லணும். ஏன் எண்டோக்ரைன், இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுது. ஏன் டெம்பரரி, ஏன்னா குழந்தைக்காக வருது, அவ்வளவுதான் விஷயம். நோ சந்தேகங்கள். அடுத்து செல்வோமா, சென்று விடுவோம். அடுத்தது 5 மார்க்ஸ். ஓகே, சோ ஓகே, ரிஸ்வானா, பிளேக், அமீர் எல்லாம் சொல்லுங்க. நீங்க இப்ப பார்த்த 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ்ல உங்களுக்கு தெரியாத क्वेश्चन ஏதாவது இருந்துச்சா சொல்லுங்க பாப்போம். இல்ல எனக்கு பாதி क्वेश्चन தான் தெரிஞ்சது, எதுவா இருந்தாலும் ஃப்ராங்கா சொல்லுங்க. I can help you with it. Okay, that's why I'm asking. hey, ஒரு லெசனுக்கு ஒரு எமோஜி போடு, தட்டி விடு, நீ வேற லெவல் தான். சரி, எனக்கு சொல்லுங்க பாப்போம், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். நீங்க பார்த்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் நீங்க படிச்சிருக்கீங்களா, இல்ல ஃபர்ஸ்ட் டைம் தான் படிக்கிறீங்க, இந்த क्वेश्चन எனக்கு ஆல்ரெடி தெரியும் இல்ல தெரியாது, எனிதிங் யூ கேன் டெல் மீ நவ. இல்ல எல்லாமே தெரியும், சூப்பர் அப்ளை, சூப்பர், பிரச்சனை இல்ல. உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னா அந்த கேள்வி ரிப்பீட் ஆகும்போது நீ அழகா எழுதலாம். சரியா, சூப்பர், இதான் எதிர்பார்த்தேன். வெரி குட். அப்ப நீங்க படிச்சிருக்கீங்க, அது படிச்சதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், நல்லா புஷ் பண்ணி சென்டம் அடிக்க பிளான் பண்ணோம். எனக்கு 5 6 எழுத தெரியாது, ஒன்னும் பிரச்சனைடா, நம்ம நடத்திடுவோம். மத்தியானமா அதான் டப்பு 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 நடத்திடலாம். சரியா,
Okay, super, fine. Fine, ஆரம்பிச்சிருவோம். Explain the various phases of menstrual cycle. Menstrual cycle வந்து உறுதியா கேள்வி வரும். டே ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் சாப்டர்னால ஞாபகம் வச்சுக்கோங்களா, கேமெட்டோஜெனசிஸ் இருந்து கேள்வி வரும், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல இருந்து கேள்வி வரும், மென்ஸ்ட்ரேஷன் கேள்வி வரும், அண்ட் ஃபைனலா ரிப்ரொடக்டிவ் டிவிஷன் கேள்வி வரும். பிரைமரி கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே, ஸோ பாருங்க, மெனார்க் ஆன்செட், மெனோபாஸ் இல்ல மென்ஸ்ட்ரேஷன் எழுதிருக்கீங்க. ஓகே, 4 ஃபேஸ். என்ன ஃபேஸ் இருக்கு? மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் இருக்கு, ஃபாலிகுலர் ஃபேஸ் இருக்கு, பாலிஃபரேட்டிவ், ஓவிலேட்டிவ், லுட்டிவ், செக்ரெட்டரி. டேய் நல்லா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், கிரியேட்டிவ் கேள்வி கேட்கட்டா? பதில் சொல்லுவீங்களா? நல்லா சொல்லுங்க. இந்த menstrual cycle வந்து ஓவரியில நடக்கும், யூட்ரஸ் நடக்கும், கரெக்டா இல்லையா? அப்போ இந்த proliferative phase வந்து ஓவரிக்காக சொல்றாங்களா யூட்ரஸ்க்காக சொல்றாங்களா? சொல்லுங்க பாப்போம். Who can tell this fast? குயிக்கா சொல்லணும். குயிக்கா சொல்லுங்க பாப்போம். நான் கேட்ட கேள்வி புரிஞ்சுதா? கிரியேட்டிவ் அன்மாக்கடா, கேட்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. இந்த ப்ரோலிபரேட்டிவ் ஃபேஸ்ன்னு ஏன் சொல்றாங்க? ஓவரி வச்சு சொல்றாங்களா யூட்ரஸ் சொல்றாங்களா? ரேகா லட்சுமி ஓவரி. ஓகே, ஏன்டா அப்படி சொல்றீங்க? பாட்டனில மியூட்டேஷன்ல புக்ல ஏதோ தப்பா இருக்கும் சார், அப்படியே அந்த டேபிள்ல மியூட்டேஷன்ல இது நம்ம பிடிஎஃப்ல எல்லாம் கரெக்டா கொடுத்துருக்கோம் பாருங்க. ஓகேவா? அவர் என்ன தப்பாங்கன்னு சொல்லுங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம். நோ ப்ராப்ளம். ஃபைன். ஓகே, இந்த சீக்கிரம் 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 ஃபாஸ்ட். நான் கேட்ட ஒன்றுமா புரிஞ்சுதா? சரி, தெளிவாக சொல்ல கேளுங்க. எப்படி நம்ம கேட்பாங்க? டே இந்த ஃபாலிகுலர் ஃபேஸுக்கு இன்னொரு பேர் தான் ப்ரோலிஃபரேட்டிவ் ஃபேஸ். ஏன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபாலிகுலர் ஃபேஸ் நீ ஏன் சொல்றேன்னா ஓவரியில இருக்கக்கூடிய ஃபாலிகல்ஸ் டெவலப் ஆகுறதுனால ஃபாலிகுலர் ஃபேஸ். ப்ரோலிஃபரேட்டிவ் ஃபேஸ் ஏன் சொல்றேன்? யூட்ரஸ்ல இந்த எண்டோமெட்ரியம் டெவலப் ஆகுதா, ப்ரோலிஃபரேட் ஆகுதா, தெரியுதா? அதுதான் ப்ரோலிஃபரேட்டிவ் ஃபேஸ். அப்ப கேள்வி எப்படி கேட்கலாம்? Tell me to which part or to which site this follicular phase is referred as. Follicular phase நீ எதனால சொல்ற? ஓவரியில நடக்கிறனாலயா யூட்ரஸ் நடக்கிறனாலயா? It is uterus. அவ்வளவுதான்டா. சூப்பர். இப்போ அதே மாதிரி லியூட்டியல் ஃபேஸ் யாருக்கு சொல்றாங்க? அடுத்த கேள்வி, லியூட்டியல் ஃபேஸ் யாருக்கு சொல்றாங்க? சொல்லுங்க பாப்போம். ஃபாலிகுலர் புரிஞ்சிருச்சு, ப்ரோலிஃபரேட்டிவ் புரிஞ்சிருச்சு. இனி அடுத்து லியூட்டியல் சொல்லுங்க. யாருக்கு? ஓவரிக்கா யூட்ரஸ்கா? அதுவுமே கேட்பாங்கடா. வெரி குட். லியூட்டியல் வந்து ஓவரி. வெரி குட். ஏன்னா அந்த ஓவரியில் இருக்கக்கூடிய அந்த ஃபாலிகல்ஸ், கிராஃபின் ஃபாலிகல்ஸ் லியூட்டியல் கார்பஸ் லியூட்டியமா மாறும். அதனால லியூட்டியல் ஃபேஸ். அந்த செக்ரெட்டரி ஃபேஸ் யாருக்கு? அது யூட்ரஸ்க்காக தான். ஓகே, யூட்ரஸ்ல செக்ரீஷன்ஸ் நடக்கும். சோ இட் இஸ் யூட்ரஸ் பேஸ்ட். அவ்வளவுதான். சூப்பர்ரா சூப்பர்ரா சூப்பர். நீ சென்டர்ல உறுதிடா, நீ சூப்பர்ரா. ஓகே, சோ அடுத்த क्वेश्चन பாத்துறோமா? ஓகே, so write a note on extra embryonic membrane. அதாவது என்னோட இந்த எக் இருக்குன்னா அந்த எக்குக்கு அதை தவிர எக்ஸ்ட்ராவா ஏதாவது மெம்பரேன்ஸ் இருக்காங்கிறது தான் எக்ஸ்ட்ரா எம்பரியானிக் மெம்பரேன். பாத்துருவோமா? ஓகே, என்னதான் பிளாசென்டா, என்னதான் யூட்ரஸ், என்னதான் அம்பிளிக்கல் கார்டு, என்னதான் எல்லாம் இருந்தாலுமே அந்த பர்டிகுலர் ஃபீட்டஸை சுத்தி 4 எப்பவுமே எக்ஸ்ட்ரா எம்பரியானிக் மெம்பரேன். எக்ஸ்ட்ரா எம்பரியானிக் மெம்பரேன் 4 மெம்பரேன் எக்ஸ்ட்ராவா இருக்கும். அவனுக்கு யாரு ரொம்ப முக்கியம்டா? ஒருத்தன் வந்து ஆம்னியான், யோக் சாக், ஆலன்டாய்ஸ், கோரியான். ஓகே, amnion, yolk sac,
allantois, chorion. சார் இதுக்கு என்ன சார் பெரிய ரோல் இருக்கு? டே இது எக்ஸ்ட்ராவா இருக்கும்போது நீ யோசிக்க வேண்டாம் எக்ஸ்ட்ரா ரோல் இருக்குன்னு. பார்த்துருவோமா? ஆம்னியான் பாருங்க, அது டபுள் லேயரா, அது என்ன பண்ணும், ஃப்ளூயிடெல்லாம் ஃபில் பண்ணி அந்த அந்த பர்டிகுலர் ஃபீட்டஸ்க்கு தேவையான ஒரு குஷன், டெம்பரேச்சர் ரெகுலேஷன் எல்லாமே பார்த்துக்கும். ஓகே, ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் நீ கொடுத்தாலும் அந்த ஃப்ளூயிட் குள்ள இருக்கனால அது அப்படியே அழகாக அப்படியே அடி நின்றும், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்லாம் வராது அதுக்கு. ஓகே, ஸோ கால்ட் அஸ் ஆம்னியான். யோக் சாக் பாருங்க, ஆக்சுவலி அந்த குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன பிளட் செல்ஸ் உருவாக ஆரம்பிக்கும். அது எல்லாமே எங்கிருந்து வரும்? யோக் சாக். நம்ம ஹியூமனோட பாடியில் எடுத்தீங்கன்னா நம்ம படிச்சிருப்போம், போன்ல இருந்தா வரும், லிவர்ல இருந்தா வரும், ஸ்பிளீன்ல இருந்தா வரும். தப்பு. ஃபர்ஸ்ட் யோக் சாக்ல இருந்தா என்ன வரும்? பிளட் வெசல்ஸ், பிளட் செல்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கும். ஓகே, அடுத்து பாருங்க allantois. allantoisங்கிறது ஒரு அவுட் க்ரோத் மாதிரி, இந்த யோக் சாக்ல வெளியே ஒரு லைட்டா குட்டியா இருக்கும். அது என்ன பண்ணும்? இந்த அம்பிளிக்கல் கார்டுக்கான பேஸை உருவாக்கும். ஓகே, அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் chorion, outermost layer. ரொம்ப முக்கியம், ஏன்னா இதுதான் யூட்ரஸ்க்கு பிளாசென்டாக்கு தேவையானது எல்லாமே ஃபார்ம் பண்ணும். ஃபார்ம்ஸ் பிளசென்டா. இந்த குழந்தை என்னவா மாறும்? பிளசென்டாவா மாறும். ஓகே, புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? அடுத்த சாப்டர் பார்த்துருவோமா? ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். இது வரைக்கும் கேட்க டவுட் இருந்தா குயிக்கா சொல்லுங்க பாப்போம். ஃபாஸ்ட். வெரி குட்ரா, வெறித்தனமா நம்ம ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் முடிச்சாச்சு. ஸோ அங்கிருந்து கேள்வி கேட்பாங்கடா. ஓகே, உங்களுக்கு ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் டவுட் இருக்குன்னா கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்கடா. அஸ் இன் இந்த வீடியோஸ் இது கொஸ்டின் டிஸ்கஷன் மாதிரி பிரைம் லெசன் டீச் பண்ண வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு எல்லாமே கிளியரா புரியும். சரியா? வெரி குட், சூப்பர்ரா. இப்போ அடுத்து ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் நம்ம பார்க்க போற முதல் கேள்வி, வாட் ஆர் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் cervical கேன்சர்? cervical கேன்சருக்கு வரக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கேட்டிருக்காங்க. ஈஸியா எழுதிடலாமா? ஓகே, ஸோ நிறைய பேர் சின்ன வயசுல வேக்சின் எடுத்திருப்பீங்க, பட் ஸ்டில் ஓகே, பட் நோ இட் இஸ் நத்திங் பட் காஸ்ட் பை ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். ஓகே, இது ஒரு STI மூலமா காஸ் ஆகலாம். ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். மல்டிபிள் பார்ட்னர்ஸ் தான், மல்டிபிள் பார்ட்னர்ஸ் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. லாங் டேர்ம் பில்ஸ், நீங்க இருக்கக்கூடிய இந்த ஹார்மோனல் பில்ஸ் இருக்குல்ல, நீங்க லாங் டேர்ம்ல சாப்பிட்டீங்கன்னா அந்த பில்ஸ்ல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் என்ன பண்ணும், நம்ம பாடியை டிஸ்டர்ப் பண்ணிடும். அதுவுமே பிரச்சனை. சிம்டம்ஸ் பாருங்க, பெல்விக் பெயின் இருக்கு, டிஸ்சார்ஜ் இருக்கு, abnormal ப்ளீடிங் எல்லாமே வரும். டயக்னோசிஸ் பாருங்க, பேப் ஸ்மியர், HPV டெஸ்ட், CT, MRI, PET ஸ்கேன் பண்ணலாம். ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து சர்ஜரி, ரேடியேஷன், கீமோதெரப்பி, ஸ்கிரீனிங் early after 30, ப்ரிவென்ஷன், HPV வேக்சின். அவ்வளோ விஷயம். இது எல்லாமே ஈஸியாக எழுதிடலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த வந்து ஒரு கேள்வி கேட்கும்போது எதுனாலும் கேட்கலாம். டயக்னோசிஸ் கேட்கலாம், ட்ரீட்மெண்ட் கேட்கலாம், ப்ரிவென்ஷன் கேட்கலாம், ரிஸ்க் கேட்கலாம், காஸ்ட் கேட்கலாம். எது கேள்வி நம்ம அழகாக அசால்ட் எழுதலாம். சரியா? சூப்பர். அடுத்த கேள்வி பாருங்க, STD எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது? செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டிங் டிசீஸ் தான் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டிங் இன்ஃபெக்ஷன், STI. இது எப்படி வந்து டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? பேசிக்கா STI ஸ்ப்ரெட் த்ரூ இன்டிமேட் செக்ஷுவல் கான்டாக்ட் வித் அன் இன்ஃபெக்டட் பார்ட்னர். ஒரு இன்ஃபெக்டட் பார்ட்னர் மூலமா ஒரு செக்ஷுவல் கான்டாக்ட் நடந்துருச்சுன்னா அந்த இடத்துல STI டிரான்ஸ்மிஷன் ஈஸியா நடந்துடும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எக்ஸாம்பிள் ஹெப்படைட்டிஸ், HIV. அது தவிர டிரான்ஸ்மிட் ஆகுமா? எஸ், ஆல்சோ டிரான்ஸ்மிட்டட் பை ஷேர்டு நீடல்ஸ், சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். இதுவுமே ரொம்ப முக்கியம் தான். இப்போ இன்ஃபெக்டட் பர்சனோட பிளட் இருக்கு, அந்த பிளட் நமக்குள்ள வந்தாலுமே என்ன ஆகும்? ஈஸியாக அந்த கிருமி நம்ம பிளட்டுக்குள்ள போய் அங்கிருந்து வாழ ஆரம்பிக்கும். STI ஸ்ப்ரெட் ஆயிடும். Can pass from infected mother to baby. அவ்வளோ விஷயம். Is it clear? So இந்த question ஈஸியாக கேட்பாங்கடா, அழகாக எழுதிடலாம், ஈஸியாக எழுதிடுவோம். அடுத்து பாருங்க, which method do you suggest the couple to have a baby if the male partner fails to inseminate the female or due to very low sperm count? அதாவது இன்செமினேஷன்ங்கிற ப்ராசஸ் நடக்கலன்னா என்ன பண்ணலாம்? ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்பெர்ம்ஸ் வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுவுமே ஈஸியான கொஸ்டின். இதுல இருந்து கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. நான் எழுதி தரேன்.
gift, zift, IVF, ICSI, surrogacy இந்த மாதிரி ART டெக்னிக்ஸ்ல இருந்து கண்டிப்பா கேள்வி வரும். ஓகே, கண்டிப்பா அங்கிருந்து கேள்வி வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, what is surrogacy? Surrogacy என்ன? வாடகை தாய். It is nothing but a method of assisted reproduction. இப்போ ஒரு மெட்டர்னலுக்கு ஒரு குழந்தைய பெற்றுக்க முடியல, there is many complications. அவங்க என்ன பண்ணலாம்? They can opt for an surrogate mother. அப்ப surrogate mother மூலமா அவங்க குழந்தைய அவங்க surrogate mother பெற்றுக்கிட்டு they can take it back. Okay, people pay good amount for it. Okay, so women carriers pregnancy for another person couple. IVF டெக்னிக் மூலமா எம்பிரியோஸ் கிரியேட் பண்ணி அந்த எம்பிரியோவை surrogate மதருக்கு அனுப்பி அங்கிருந்து அந்த குழந்தைய வளர வச்சு அப்புறம் லீகலா OG பேரண்ட்ஸ்க்கு திருப்பி அனுப்பிடுவாங்க. அவ்வளவு. கிளியர்? ஈஸியா இருக்கா? எஸ். எக்ஸ்பேண்ட் தி ஃபாலோயிங் GIFT IVF. இத யார் சொல்றா? ஃபாஸ்ட் சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் சொல்றவனுக்கு என்ன மீட் பண்ண ஒரு பரிசு. ஓகே, tell me what is GIFT and what is IVF. ஃபாஸ்ட் குயிக்கா சொல்லுங்க பாப்போம். Fast. ஈஸிடா, குயிக்கா சொல்லுங்க. யாருக்குமே தெரியலையா? டேய் பிளேக், புக்ல தேடிட்டு இருக்கியா? ஓகே, ஆன்சர் வரல. ஸோ நான் சொல்லி ஆகணும். சொல்லிட்டா கேளுங்க. தெரியல சார். ஓ டே தெரியலையா தம்பி? ரொம்ப முக்கியம்டா, தெளிவா சொல்லணும், கேட்டுக்கோ. கண்டிப்பா கேள்வி கேட்பான். இந்த ART கண்டிப்பா கேள்வி கேட்பான். நான் சொல்றேன், குயிக்கா சொல்லுங்க கேளுங்க. ARTனா அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி. ஓகே, ARTனா அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி. அப்படின்னா என்னால, நாட் மீ, ஜெனரலி if an individual is not able to achieve pregnancy, if the individual is not able to achieve pregnancy in spite of 2 years without any contraception, அதாவது 2 வருடமா even with the physical contact, if they are not able to achieve pregnancy, அவங்க என்ன பண்ணலாம்? அது வந்து infertility ஆயிருமா? அவங்க என்ன பண்ணலாம்? ரெடி பண்றதுக்கு ART ஆப்ட் பண்ணிக்கலாம், assisted reproductive technology. அப்ப இந்த ART ல வர நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. அதுல ஒரு டெக்னிக் பேர் தான் GIFT. அப்படின்னா gamete intra-fallopian transfer. ஓகே, gamete intra-fallopian transfer என்ன சொல்றாங்க? gift ன்னு சொல்றாங்க. ஓகே, zift என்ன? zygote intra-fallopian tube transfer. அவ்வளவுதான். எஸ், வெரி குட். அவ்வளவுதான்டா. IVF னா இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். டேய் நிறைய பேருக்கு டவுட் வரும்டா, சார் IVF னா இன் விட்ரோவா இன் வைவோவா? டேய் நல்லா ஞாபகம், IVF னாலே இன் விட்ரோ தான், இன் வைவோ இல்ல. IVF னாலே மண்டையில எடுத்துக்கோங்க, விட்ரோ இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் ஞாபகம். ஓகே ஃபைன், சூப்பர்ரா, ஃபைன். அதே மாதிரி தான் ICSI னா intracytoplasmic sperm injection. ஓகே, அப்புறம் zift னா zygote intra-fallopian transfer. இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்கோ மாதிரி சொல்றீங்களா? DISCO அது உதவிங்களா? டிஸ்கோ அது மாதிரி சொல்றீங்களா? சரி, எப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க. What are the preventions of STD? Avoid unknown multiple partners, use condoms, early diagnosis and treatment. இதெல்லாம் ஈஸியா எழுதிடலாம் நீங்க. சரியா? no problem, you write it. அடுத்து பாருங்க. What is called Mayer-Rokitansky syndrome? ஜெனரலா பாருடா, எல்லா உமன்ஸ்க்கும் ஓவரிஸோட தான் பிறப்பாங்க. ஆனா இந்த சிண்ட்ரோம் இருக்கிறவங்க ஓவரிஸ் இருக்கும், ஆனா யூட்ரஸ் டெவலப் ஆயிருக்காது. யூட்ரஸ் இருக்காது, மேபி வெஜைனோட அப்பர் பார்ட் டெவலப் ஆயிருக்காது. அப்படி இல்லைன்னா என்ன பிரச்சனை வரும்? அவங்களுக்கு இந்த மென்ஸ்ட்ரேஷனே வராது. ஏன்னா யூட்ரஸே இல்ல. யூட்ரஸ் இல்லைன்னா எண்டோமெட்ரியம் இல்ல, எண்டோமெட்ரியம் ப்ளீடிங் இல்ல, அப்போ குழந்தை பெற்றுக்க முடியாது. ஓகே, தட் இஸ் தி கண்டிஷன். All women are born with ovaries, but some do not have functional uterus. This condition is called Mayer-Rokitansky syndrome. அவ்வளவு விஷயம். Is it clear? All good? டேய் டிஸ்கோ இன்னுமா அந்த டிஸ்கோ ஃபீவர் போல உங்களுக்கு? சரி, ஓகே, வா. கெட்டிங் பேக். ஓகே, அடுத்த क्वेश्चन பாத்துறோமா?
Yes. Why is statutory ban imposed on amniocentesis in India? நல்லா ஞாபகம் amniocentesis வந்து இந்தியால பேன் பண்ணல. என்ன பண்ணிருக்கானுங்க? ஸ்டாட்யூட்டரி பேன் தான் பண்ணிருக்கானுங்க. நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஈவன் டீச்சர்ஸ் ஆல்சோ கன்ஃபியூஸ். பேனுங்கிறதுனா அந்த amniocentesis டெக்னிக்ஸ் யூஸே பண்ணக்கூடாது. தப்பு. நீ amniocentesis டெக்னிக் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த டெக்னிக் மூலமா ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டிஸை கண்டுபிடிக்கலாம். அப்போ அது பேன் பண்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? ஸோ அது பேன் பண்ணல. என்ன பேன் பண்ணிருக்கானுங்க? அந்த amniocentesis மூலமா நீ குழந்தையோட ஜெண்டரை தெரிஞ்சுக்கிறத மட்டும் தான் பேன் பண்ணிருக்காங்க. That is what we called as statutory ban on amniocentesis in India. Is that clear for everybody? Okay. So sex determinationக்கு தான் பேன் பண்ணிருக்கானுங்க. ஏன்னா என்ன ஆகுது? ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் நடக்குது. So it is a statutory ban. Clear? Everybody, anybody is having any doubt? 3 marks பார்த்து விடுவோமா? Correct. Girl baby na khatam. And இப்பலாம் மாறிடுச்சு. இப்போ they treated as princess. Okay. So now it is different. Fine. அடுத்து பாருங்க common withdrawal symptoms கேட்டிருக்காங்க. Actually it comes with human health and disease chapter, but here also you can mention. Okay. என்ன கேட்டிருக்காங்க? Common withdrawal symptoms of drugs and alcohol abuse. Alcohol நீ மண்டைக்கு ஏறும்போது என்ன ஆகும்? It is a psychoactive drug, acts on brain, altering the mood and behavior. என்ன பண்ணும்? நம்ம பாடி சிஸ்டம் ஸ்லோ ஆக்கி விடும். It's a depressant. ஸ்லோ ஆக்கி நம்மளோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் மாற்றி ஸ்பீக்ஸ் எல்லாம் மாற்றி அது என்ன ஒரு மாதிரி நெகட்டிவாக மாற்றி விட்டுரும். ஓகே. இட் இஸ் அ depressant slows down central nervous system, reducing coordination, reaction time. Drug abuse பாருங்க, using drugs, alcohol beyond medical or intended use in the way the harm physical, psychological, social function. ட்ரக்கா இருந்தாலுமே அதாவது நீ யூஸ் பண்ற மெடிசன்ஸுமே ட்ரக்ஸ் தான்டா, அதையுமே பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம அதிகபட்சம் யூஸ் பண்ணும்போது நிறைய இஷ்யூஸ் வரும். ஓகேவா? chronic abuse can lead to dependence, tolerance and health damage. ஈஸி, அவ்வளவுதான்டா. இதெல்லாம் ஈஸியா எழுதிடுவீங்க. ஈஸி क्वेश्चन. அந்த காலத்து கிழவி என்னப்பா இவ்வளோ கோபமா இருக்க? சரி விடு, இனி நம்ம தப்பெல்லாம் பண்ணாம நல்லபடியா பார்த்துப்போம். ஓகேவா? நீங்களாம் படிச்சு பெரிய ஆள் ஆயினாதான் என்ன ஆகும்? இந்த சமுதாயத்துல நிறைய பல கருத்துக்களை நீங்க உள்ள கொண்டு வர வைக்க முடியும். ஓகே. கிவ் மோர் இன்சைட்ஸ், கிவ் மோர் தாட்ஸ், ப்ரோவோக் யங் மைண்ட்ஸ். அந்த மாதிரி மைண்ட் செட் நீங்க வளர்ந்து பெரிய ஆள் ஆகிட்டு நீங்களே யோசிப்பீங்க. சரியா? ஃபைன், குட், வெரி குட். 5 மார்க்ஸ் பார்த்துடலாமா? ரெடியா guys? ready na? quick comment பண்ணுங்க. ready fast comment பண்ணுங்க பாப்போம். 5 marks ஆரம்பிச்சலாமா? fast comment பண்ணுங்க. ரொட்டாசியா சார் 99 கட். சரி விடுறா தம்பி, விடுறா, ரெடி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் கடந்து போகும். ஸோ இதுக்கும் கவலைப்படாது. சரியா? புரட்டாசியும் கடந்து போகும், குவார்டர்லியும் கடந்து போகும், 12th கடந்து போகும், எல்லாம் கடந்து போகும், பப்ளிக் எக்ஸாமும் கடந்து போகும். நானும் இந்த மாதிரி தான் பயந்துட்டே இருப்பேன். ஐ ஸ்டில் ரிமெம்பர் 10th படிக்கும்போது 10th ஃபர்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் விட்டு உலக ப்ரெஷர் வீட்டில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பேன் ப்ரெஷர் பண்ணி ஆனால் கொஞ்சம் ஜில்லா காமாக தான் இருந்தேன். ஏன்னா அவ்வளோ படித்தேன், நம்பிக்கை எடுத்து போய் எழுதுனா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன். ஆனால் 12th கொஞ்சம் பயம் காட்டிடுச்சு எனக்கு. பட் இட் காட் ஓவர், அழகாக போச்சு. இப்போ நான் யோசிக்கும் சிரிப்பு தான் வருது எனக்கு. இட்ஸ் பீன் மெனி இயர்ஸ். நான் யோசிப்போம் 12th எப்படி இருந்தேன், எப்படி எழுதிருந்தீங்க, சிரிப்பு தான் வரும். உங்களுக்கு அப்படி தான் வரும். சரியா? எல்லாமே கடந்து போய் தான் ஆகணும். ஓகே. என்ன பிளேக் நீ சொல்றது பார்த்தா ஓகே, அட்மின் கூட சேர்ந்து இழுக்கிறாரு. சரிடா, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? குயிக்கா டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ரைட் தி மேஜர் டாஸ்க் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்ட் ஹெல்த் கேர். ஆர்சிஹெச் ஓட மேஜரான வேலை என்ன? ஆர்சிஹெச் என்ன பண்ண போகுதுங்கிறது கேக்குறாங்க. பாத்துருவோமா? பாருங்க, ஆர்சிஹெச் என்ன பண்ணும்? டே ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும், இந்த ஜெனரேஷன்ஸ் ஒரு பக்கம் கொல்றானுங்க, இன்னொரு பக்கம் வளர்த்துறானுங்க. ஸோ ரெண்டுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் கான்ட்ரோவர்ஷியல் என்ஸுங்கிறனால ஃபேமிலி பிளானிங் கான்செப்ட் கொண்டு வராங்க. ஓகேவா?
என்ன ஜைலம்னா ஆமா பிடிச்சி சாகடிக்கும் எனக்கு ஒரு ஆசை அவங்க முன்னாடி பொட்டாசி அப்போ சிக்கன் மட்டன் தம்பி தப்பு தம்பி தப்பு சரியா வித்தியாசமா இருக்கேடா டே இப்போ அப்படியா சார் பயந்தா தமிழ் 99 உண்மையிலேடா பயத்துல இருக்கு தமிழ் எக்ஸாம் நான் இப்போ ஞாபகம் இருக்கு குனிஞ்ச தலையை நான் மிரவே இல்லை நான் எப்பவுமே எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன் அப்படியே எனக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சு கழுத்தே வலிக்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்படியே உட்காந்துருப்பேன் எழுதிட்டே இருப்பேன் எழுதி 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 பார்க்கவே மாட்டேன் முன்னாடி பார்க்க மாட்டேன் பின்னாடி பார்க்க மாட்டேன் சைடு பார்க்க மாட்டேன் யாரையும் பார்க்க மாட்டேன் அப்படி எழுதிட்டே இருப்பேன் தமிழ் டைம் இருக்கு அதுல 12th வந்ததுக்கப்புறம் ஜாலியாக அப்படியே கதை பேசிட்டு அப்படியே மாறிடும் ஓகே ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் பண்ணி இந்தியாவில் 1951 இந்த டேட் ரொம்ப முக்கியம்டா பல டைம் கேட்டிருக்காங்க நீட்லேயே பல டைம் கேட்டிருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இது என்ன பண்ணும் அவேர்னஸ் செக்ஸ் எஜுகேஷன் பர்த் கண்ட்ரோல் ப்ரீநேட்டல் கேர் போஸ்ட்நேட்டல் கேர் ஹெல்த் எக்ஸாம்பிள் அவ்வளோதான் விஷயம் என்ன பண்ணியிருக்கானுங்க அதாவது அவேர்னஸ் கொடுக்குறானுங்க அவேர்னஸ் கொடுத்து செக்ஸ் எஜுகேஷன் கொடுத்து அடாலசன்ஸ் பற்றி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணி மேரிட் கப்பிள்ஸ்க்கு ஒரு ஐடியா கொடுத்து அவங்க மூலமா எப்படி ஃபேமிலி பிளானிங் பண்ணலாம் இன்சென்டிவ்ஸ் பர்த் கண்ட்ரோல் எல்லாத்தையும் அவேர்னஸ் கொடுக்குறாங்க சூப்பரான ஸ்கீம் இது ஓகே என்ன சார் யாருக்கும் சொல்லித்தர மாட்டீங்களோ அதே பப்ளிக் எக்ஸாம்ல சொல்லித்தர மாட்டேன்டா சரியா நான் ஃப்ராங்கா ஒரு விஷயம் சொல்றேன்டா சின்ன வயசுல ஒரு டைம் என்னாச்சு நீங்க இருக்கிற மாதிரி தான் நானும் இருந்தேன் சரியா காப்பி அடிக்கலாம் ரொம்ப நார்மல் சொல்லிட்டு ஒரு டைம் காப்பி அடிச்சு காப்பி அடிச்சேன்னா என்னோட பேப்பர் என் ஃப்ரெண்டு கொடுத்தேன் சரியா அந்த அளவுக்கு சின்ன வயசுல கொடுத்துட்டு கொடுக்கும்போது பிரச்சனை இல்லை அவன் பார்த்து எழுதிட்டான் திருப்பி நான் அதை வாங்குறேன் அப்படியே வாங்கும்போது அப்படியே அவார்டு வாங்குற மாதிரி நானும் என் ஃப்ரெண்டு வாங்குறத அங்கிருந்து எங்க பிரின்சிபல் பார்த்துட்டாங்க ரவுண்ட்ஸ் வந்துருக்காரு ஓகே அப்படியே பாக்குறாங்க சைட்ல இருந்து நான் என்ன பண்ண பேப்பரை குடுற அப்படியே வாங்குறேன் அப்படியே ஸ்டக் ஆயிட்டேன் பின்னாடி என் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படியே அவார்டு வாங்குற 2 பேரும் மாட்டினதுக்கு அப்புறம் அவர் கூப்பிட்டாரு தம்பி நீ நல்லா படிக்கிற பையன் நல்ல வாழ்க்கையில வரலாம் ஏன் இப்படி நாசமா போறேன்னு கூப்பிட்டு கேட்டு 2 தட்டு தட்டி பேசி வீட்டுல சொல்லி ஒரு பஞ்சாயத்து ஆச்சு அது பஞ்சாயத்து ஆனதுக்கு அப்புறம் I just promised my parents நான் இனிமேல் காப்பி அடிக்க மாட்டேன் இனிமேல் நான் விளையாடிக்க மாட்டேன் எனக்கு தெரியுதோ தெரியலையோ எனக்கு நான் பாஸ் ஆகணும் இல்லையோ நான் அடிக்க மாட்டேன் சொல்லி முடிவு எடுத்தேன் அப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணதுதான் இது வரைக்கும் அடிச்சது இல்லை நல்லபடியாக போயிட்டு இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி நீங்களும் ஒரு டிசிஷன் எடுத்துக்கோங்க ஓகே அண்ட் ஒன் மோர் திங் தான் சில பசங்க என்ன பண்ணுவாங்க குவார்டர்லி ஹாஃப் இயர்லி எல்லாம் காப்பி அடிச்சு பழகி அதே பழக்கத்தை பப்ளிக் எக்ஸாம் ட்ரை பண்ணுவாங்க அங்கே நடக்குமா அங்க ஃப்ளையிங் ஸ்குவாட் வேற இருக்கும் மாட்டினீங்கன்னா அவுட் தான் ஒன்றும் பண்ண முடியாது ஐ பர்சனல் நோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ காட் காட் ஒன்றும் பண்ண ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த மாதிரி முட்டாள்தனத்துக்கு போகவே கூடாது சரியா ஓகே சயின்ஸ் ஆர் மல்டிகல்ச்சர் டான்ஸர் டாப்பர் எக்ஸெட்ரா அட்மின் உங்களுக்கு நான் டீ வாங்கி தரேன் ஓகே டீ வாங்கி தரேன் ஓகே டீல் மியூசிஷியன் சூப்பர் கண்டிப்பாக டீ வாங்கி தரேன் டீ ஒரு வாடகை வாங்கி தரேன் நல்லா பார்த்து கூட எழுத முடியாது நான் மட்டும் தனி ஹாலில் நான் மட்டும் பயோமேக்ஸ் மற்ற எல்லாரும் காமர்ஸ் எனக்கு ஒரு கஷ்டம் உனக்கு அதோட ஒரு கஷ்டம் ஓகே தம்பிகளா அதெல்லாம் அப்படிலாம் எதுவும் இல்லை அட்மின் சும்மா போட்டு கொளுத்தி போட்டிருக்காரு அவர் கான்செப்ட் இல்லாமல் என்ன பிடிச்சி ஓட்டிட்டு இருக்காரு அதனால கண்டுக்காதீங்க கிளாஸுக்கு வந்துருங்க ஓகே ஃபைன் ஓகே ஸோ குட் யூ சஜஸ்ட் வாட் டைப் ஆஃப் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி இஸ் அடாப்டட் ஃபார் த உமன் வித் பிளாக்டு டேமேஜ் ஆர் ஆப்சன்ஸ் ஃபிலோபிட்டிவ் இது நல்லா யோசிச்சு பாருங்க நான் படித்த ஏஆர்டியில் கிஃப்டாக இருக்கட்டும் ஜிஃப்டாக இருக்கட்டும் இதுக்கு எல்லாருமே கண்டிப்பாக என்ன வேணும் ஃபெல்லோபின் வேணும் ஃபெல்லோபின் டேமேஜ் ஆயிடுச்சு அட்லீஸ்ட் ஒன்னாவது வேணும் இங்க மொத்தமா பிளாக் ஆயிருக்கு டேமேஜ் ஆயிருக்கு இல்லைங்கிறானுங்க அப்ப என்ன பண்ணும் ஐவிஎஃப் தான் போயாகணும் ஓகே இன்விட்ரோக்கு தான் போயாகணும் சரியா ஊருக்கு போறீங்களா அட்மின் என்ன அட்மின் நீங்க பாதியில விட்டு போறீங்க இப்படி நாங்களும் என்ன பண்ணுவோம் நீங்க இல்லாம ஓகே சரி நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க what are the strategies to be implemented in India to attain total reproductive health ரொம்ப ஈஸிடா அதே இதை நம்ம பார்த்தோம்ல அவேர்னஸ் கொடுக்கறது அடாலசன்ஸ் பத்தி கொடுக்கறது செக்ஸ் எஜுகேஷன் கொண்டு வர்றது மேரிட் கப்பிள்ஸை பத்தி பேசுறது அவங்களுக்கு தேவையான ஃபேமிலி பிளானிங் அதுக்கு தேவையான இன்சென்டிவ்ஸ் அண்ட் ஆல்சோ அதுக்கு தேவையான பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் அண்ட் அவேர்னஸ் எல்லாமே வந்துடும் இது எல்லாமே நீங்க ஈஸியாக எழுதிடலாம் சரியா எஸ் எந்த ஊர் அண்ணா அட்மின் உங்ககிட்ட கேட்கறாங்க உங்க ஊர் அட்ரஸ்ல கேட்கறாங்க வீடு அடிக்க போறாங்க பாத்துக்கோங்க வீடு தேடி அடிக்க போறாங்க நீங்க சொல்லிடாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க இந்த மாதிரி ஓகே ஸோ அடுத்த சாப்டர் போயிடலாமாடா லாஸ்ட் சாப்டர் ஆஃப் தி செஷன் இது ஒரு half an hour குள்ள முடிச்சிடணும் நோ ப்ராப்ளம் ஓகே
Principles of inheritance variation. இதுக்கு அப்புறம் இன்னைக்கு காலையில செஷன் முடிஞ்சு அப்புறம் ஈவினிங் தான். சரியா? பாத்துருவோமா? ரெடி ஆயிட்டீங்களா? ஓகே, உங்களுக்கு 2 minutes break தரட்டா? ஒரு 1 minute ஒரு break வேண்டாமா? சொல்லுங்க, உங்க இஷ்டம். இல்ல சும்மா கதை பேசலாமா? 1 minuteக்கு. Yes guys, குயிக்கா சொல்லுங்க என்ன பண்ணலாம்? பாத்தீங்களா, அட்மின் பாத்தீங்களா, விவரமா பாருங்க, சொல்ல மாட்டேங்கிறாரு. ஊர் அட்ரஸ் சொல்ல மாட்டேங்கிறாரு. சொன்னா அடிதான் கன்ஃபார்ம். அதான் சொல்ல மாட்டேங்கிறாரு. Yes, principles of inheritance and variation. Okay, just 2 minutes break da. சரியா? டேய் 2 minutes break தான், ஓடிராதீங்கடா. நான் திரும்பி வந்து பாப்பேன். இந்த கிளாக் வெஸ்டமா? நான் போய் தோசை ஊத்த போறேன். தம்பி 11:30க்கு நீயே தோசை சாப்பிட போறியா? ஓகே சரிடா, 2 minutesக்குள்ள வந்துடணும். புரியா? டே ஓடிடாதீங்க, ரொம்ப முக்கியமான சாப்டர். குயிக்கா பார்த்தலாம், முடிச்சு நம்ம ஃப்ரீ ஆகி விட்டுறோம். சரியா? ஓகே பாய். 2 minutes. எஸ், நான் வந்து விட்டேன். இன்விட்ரோ மீன்ஸ், இன்விட்ரோ என்றால் இன் லேப், அதாவது ஜெனரலா பாடிக்குள்ள நடக்கக்கூடிய மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் ஃபர்டிலைசேஷனை பாடிக்குள்ள நடக்க முடியாதனால அது அப்படியே வெளியே லேப் கண்டிஷன்ஸ்ல நடத்தும். So we call it as in vitro fertilization. Is that clear, Jeevan? All good? Blake, தோசை ஊத்தியாச்சா? Correct, in glass, correct, in glass. Okay guys, thank you. So we'll start the last chapter of this session for today morning, and evening வந்து நம்ம last 4 chapters பார்த்தலாம். ஓகேவா? ஆரம்பிச்சிரோமா? ரெடியா? Principles of inheritance and variations. Okay. So 2 marks ஆரம்பிப்போம். Fine.
So what are hollandric genes? First கேள்வி விரித்தனமா இருக்கா. What are hollandric genes? The genes present in the differential region of Y chromosome are called Y-linked or hollandric genes. அதாவது X Y நீ கம்பேர் பண்ணும்போது Y க்கு மட்டும் சில ஸ்பெஷல் ஜீன்ஸ் இருக்கும். அந்த ஜீன்ஸ் மூலமா தான் இந்த டெஸ்டஸ் டிட்டர்மைன் பண்றது, மேல்ஸ் டிட்டர்மைன் பண்ற ஃபேக்டர்ஸ் எல்லாமே இருக்கு. அப்ப அந்த ஜீன்ஸ் என்ன சொல்லுவோம்? hollandric genes சொல்லுவோம். The Y-linked genes have no corresponding allele in X chromosome. அதாவது Y க்கு ஈக்குவலா X க்கு எதுவுமே இல்ல. அப்ப Y க்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா இருக்கக்கூடியதுன்னு சொல்றாங்க, hollandric சொல்றாங்க. ஓகே, அடுத்து பாருங்க. What is criss-cross inheritance? இது ரொம்ப ஈஸி. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தெளிவா சொல்லுங்க. ஞாபகம் இருக்கா? அப்படினா ஆப்போசிட் செக்ஸ்ல அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் வரும். ஃாதருக்கு ஆரம்பிக்குது, டாட்டருக்கு வருது, லேட்டரா அந்த டாட்டரோட சன்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஃாதர் மேல், டாட்டர் ஃபீமேல், சன் மேல். அப்போ ஆப்போசிட் செக்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரக்கூடிய அந்த பேட்டர்ன் என்ன சொல்லுவோம்? கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன் சொல்லுவோம். கிளியரா? நம்ம நிறைய கண்டிஷன்ஸ்ல பார்த்திருக்கோம், நிறைய எக்ஸ் லிங்க்டு கண்டிஷன்ஸ்ல பார்த்திருக்கோம் கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன்ஸ். இஸ் இட் கிளியர்? ஓகே ஃபைன். அடுத்து பாருங்க. மென்ஷன் தி சிம்டம்ஸ் ஆஃப் டவுன் சிண்ட்ரோம். இது ரொம்ப ஈஸிடா. இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி, பல டைம் கேட்டிருக்காங்க, இந்த வாட்டி கேட்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஓகே, ட்ரைசோமி 21ங்கிற கண்டிஷன் தான் டவுன் சிண்ட்ரோமை காஸ் பண்ணும். அப்படின்னா 21வது குரோமோசோம்ல 2க்கு பதிலா 3 இருக்கும். ஓகே, ஜெனரலா 2 குரோமோசோம் இருக்கும், ஆனா அங்க 3 இருக்கும். இட்ஸ் கால்ட் as ட்ரைசோமி 21. அப்ப அதுல வரக்கூடிய சிம்டம்ஸ் பாருங்க. மென்டல் ரிட்டார்டேஷன், CNS defect, wide eyes gap, flat nose, malformed ears, open mouth, protruding tongue. இந்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் சாப்டர் வந்து நான் வந்து லைவ் எடுக்கும்போது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், என்ன ட்ரிக்குங்கிறது எல்லாமே அழகா பொறுமையா தெளிவா சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து கண்டிப்பா பாருங்க. ஓகேவா? பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் மேல் ஹெட்ரோகேமிட்டி? டே பாருங்கடா, ஹோமோகேமிட்டி இருக்கு, ஹெட்ரோகேமிட்டி இருக்கு. ஹோமோகேமிட்டினா சேம் குரோமோசோம், ஹெட்ரோகேமிட்டினா XY. கரெக்டா இல்லையா? மேலுக்கு எப்படி இருக்கு? XY. டவுன்வர்ஸ் 21ல போறோம். டே 21ல போணும், 13ல போணும். ஓகேவா? ஃபைன். So this is called as heterogamitic. அடுத்து பாருங்க. What are the applications of karyotyping? அப்படினா என்ன? நான் வந்து செட் ஆஃப் குரோமோசோம்ஸை பிரிச்சு தனியா ஒரு சார்ட்ல வச்சு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண போறது karyotyping. அப்ப நம்ம என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு? ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணலாம். கரெக்டா இல்லையா? அந்த கடைசி குரோமோசோம்ல XX இருந்துச்சுன்னா ஃபீமேல், XY இருந்துச்சுன்னா மேல். ஐடென்டிஃபை பண்ணலாமா? ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாமா? அடுத்து டிடெக்ட் அபரேஷன்ஸ். 2 இருக்க வேண்டிய இடத்துல 3 இருக்கு, 3 இருக்க வேண்டிய இடத்துல 2 இருக்கு, 2 இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, அண்ட் predict evolutionary relationship. நானும் குரங்கும், என்னோட குரோமோசோம்ஸும் குரங்கோட குரோமோசோம் செக் பண்ணி பார்க்கும்போது என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, or என்னோடது ஒரு ஹார்ஸ் ஓடுது, என்னோடது ஃப்ராக் ஓடுது. when I compare, I can understand the relationship and detect genetic diseases. and அடுத்து 3 மார்க்ஸ் பார்த்தலாமா? 2 மார்க்ஸ் அவ்வளவுதான், ஈஸி. அவ்வளவுதான்டா. 3 மார்க்ஸ்ல ஒரு 5 क्वेश्चन, 5 மார்க்ஸ் 5 क्वेश्चन முடிஞ்சு ஈஸியா முடிச்சிடலாம். ஓகே, இந்த சாப்டர் பொறுத்த வரைக்குமே பிரைமரியா கேள்வி கேட்கறது எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த டிசார்டர்ஸ்ல இருந்து. ஓகே, தலசீமியா இருக்கட்டும், ஃபினைல் கீட்டோனியூரியா அண்ட் இது மாதிரி கலர் நிறைய இருக்கு. ஸோ அங்கிருந்து ஈஸியா என்ன பண்ணுவாங்க? கேள்விகள் கேட்பாங்க. பார்த்துருவோமா? பாருங்க. சிம்டம்ஸ் ஆஃப் ஃபினைல் கீட்டோனியூரியா நான் என்ன பண்ணிருக்கேன் உங்களுக்கு அப்படின்னா என்னங்க தெளிவா கொடுத்துருக்கேன். ஓகே, இட் இஸ் an autosomal recessive condition. இதுல என்ன இருக்கு? ஆக்சுவலி PAHங்கிற ஜீன் காணும். அதாவது ஃபினைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ்ங்கிற அந்த ஜீன் வந்து இருக்காது. அந்த ஜீன் இல்லைன்னா இந்த என்சைம் இருக்காது. இந்த என்சைம் ஃபினைல்ங்கிற என்சைம் இருக்காது. அந்த என்சைம் இல்லங்கும்போது என்ன ஆகும்? இந்த ஃபினைல் அலனைன் வந்து டைரோசினேஸா கன்வெர்ட் ஆகாது. ஓகே, புரியுதா? லிசன் பண்ணுங்க, நல்லா லிசன் பண்ணலாம். PAHங்கிற ஜீன் வந்து டிஃபெக்ட் ஆகறனால இந்த PAH என்சைம் இருக்காது. இந்த PAH என்சைம் இல்லனா ஃபினைல் கீட்டோனியூரியா டைரோசினா கன்வெர்ட் ஆகாது. டைரோசின் பிளாக் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா டைரோசின் ஃபுல்லா அக்யூமுலேட் ஆகும். அக்யூமுலேட் ஆகி நிறைய பிளாக் ஆக ஆரம்பிச்சு இந்த மாதிரி விஷயத்தை கொடுக்கும். மென்டல் ரிட்டார்டேஷன், லைட் ஸ்கின் அண்ட் ஹேர் இதெல்லாமே நடக்கும். ஓகே, இஸ் இட் கிளியர்? எஸ், இந்த சாப்டர்ல கிரியேட்டிவ் வரும், கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். சான்சஸ் ஆர் ஹை. அடுத்து பாருங்க, ஹாப்ளோடிப்ளாய்டி. இப்ப நம்ம பார்த்தோம் we saw it in Parthenogenesis.
ஞாபகம் இருக்கா? Parthenogenesisல நம்ம எதுல பார்த்தோம்? எஸ் இன்கம்ப்ளீட்ல பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அதுதான் இது. ரொம்ப ஈஸி. அன்ஃபர்டிலைஸ்ட் எக் யாரு? ட்ரோன்ஸ். ஃபர்டிலைஸ்ட் எக்ஸ் யாரு? ஒர்க்கர்ஸ், குயின்ஸ். ரெண்டு பேருமே டிப்ளாய்ட், இவனுக்கு ஹாப்ளாய்ட். கின் செலக்ஷன் அப்படின்னா இந்த ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட கூட பிறந்த குயின் தங்கச்சி நல்லா பார்த்துக்கிட்டு அந்த தங்கச்சியோட குழந்தைகளை வளர்த்துவாங்க. அதுதான் கின் செலக்ஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹாப்ளோ டிப்ளாய்டு கேட்டா அழகா இதை மட்டும் எழுதிங்க, ஃபுல் மார்க் கொடுத்துருவோம். இது கிளியர்? யாருக்காவது டவுட் இருக்கா? இதுல 5 மார்க்ஸ் பார்த்துருவோமா? ரெடியா? I think within 5 minutes or 10 minutes we'll complete the session. Is it clear? இது வரைக்கும் எல்லாருக்கும் ஆக்கு டவுட் இருக்காடா? குயிக்கா சொல்லுங்கடா பாப்போம். guys தூங்கிட்டீங்களா? எந்திரிங்க. டவுட் இருக்கா? கடைசி 5 மார்க்ஸோட இந்த சாப்டர் முடிய போகுது, லைவ் முடிய போகுதுடா. சொல்லுங்க பாப்போம் குயிக்கா. Super, no doubts. பாத்துறோமா? Very good. So 5 marks la first question பாருங்க. Give an account of genetic control of RH factor. RH factorால என்ன பிரயோஜனம், என்ன பண்ணுதுன்னு கேக்குறாங்க. ரொம்ப ஈஸி. RH factorங்கிறது என்னன்னா D antigen பேஸ் பண்ணி. D antigen இருக்குனா RH பாசிட்டிவ், D antigen இல்லனா RH நெகட்டிவ். அவ்வளவுதான். சோ பாருங்க DH DH. அப்ப inherits dominantly. Okay? RH பாசிட்டிவ் இருக்கிற ஒருத்தர் RH நெகட்டிவா வாங்கும்போது நல்ல கவனிங்கடா, RH பாசிட்டிவா இருக்க நான் RH நெகட்டிவ் வாங்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நான் RH நெகட்டிவா இருக்கேன், இப்போ நான் RH பாசிட்டிவ் வாங்குறேன். அப்ப அந்த டி ஆன்டிஜன் என் பாடிக்கு புதுசு. அப்ப அவன் உள்ள வரும்போது நான் என்ன பண்ணுவேன், அவனுக்கு அகைன்ஸ்டா இம்யூனிட்டி டெவலப் பண்ணுவேன். இந்த விஷயம் பாத்தீங்களா? அப்ப RH பாசிட்டிவ் ரிசீவிங் RH நெகட்டிவ் நோ ரியாக்ஷன். ஏன்னா என்கிட்ட இருக்கு அவங்கிட்ட இல்ல, சோ அவங்கிட்ட இல்ல பிரச்சனை இல்ல. ஆனா என்கிட்ட இல்ல அவங்கிட்ட இருக்கு, அப்ப அது பிரச்சனை. அடுத்து பாருங்க, எக்ஸ்பிளைன் ஜெனடிக் பேஸ் ஆஃப் ஏபிஓ பிளட் குரூப்பிங். நான் எழுதி தரேன்டா, ஏபிஓ பிளட் குரூப்பிங்ல இருந்து கண்டிப்பா கேள்வி இருக்கும் ஏபிஓ பேஸ் பண்ணி. ஏன்னா நிறைய சாப்டர்ஸ் ரிப்பீட் ஆகுது. கரெக்டா? கோடாமினன்ஸ்ல இருக்கு, மல்டிபிள் அலிசம்ல இருக்கு, அண்ட் இதுலயும் இருக்கு. சோ இதெல்லாம் பேஸ் பண்ணால ஏபிஓ பத்தி கண்டிப்பா கேள்வி கேட்பா. நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஜீவன் பாபு சார், நீங்க இன்ஃபார்ம் நடத்துறீங்களா? ஜீவன் நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस இருக்கட்டும், ரிப்பீட்டட் क्वेश्चंस, சில புக் பேக் क्वेश्चंस எல்லாமே எடுத்து கம்பைல் பண்ணி கொண்டு வந்திருக்கோம்டா. சரியா? ஓகே, இது வந்து இம்பார்ட்டன்ட் தான். கரெக்ட், நீங்க அப்படி சொல்லலாம். ஐ அம் நாட் டீச்சிங் எவ்ரிதிங். எவ்ரிதிங் can't be taught. No, everything can be taught practically. 8 லெசனோட क्वेश्चंस எல்லாமே எடுத்து டீச் பண்ண முடியாது. சோ இருக்க இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस, ரிப்பீட்டட் क्वेश्चंस, ஃபீட்பேக் டீச் பண்ணிருக்கோம். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க பாட்னியோட போன நேர்ல செஷன் கண்டிப்பா பாருங்க. அதுல வந்து ஒரு பிடிஎஃப்ல இருக்கும், அது உங்களுக்கு ஐடியாவே வந்துரும். ஓகே, அதான் இங்க. ஓகே, இங்க ஃபர்ஸ்ட் 4 லெசன் நடத்துறோம், ஈவினிங் செகண்ட் 4 லெசன்ஸ். இஸ் இட் கிளியர்? ஃபைன். இப்போ பாருங்கடா, இந்த ஏபிஓ பிளட் குரூப்பிங்க தெளிவா கொடுத்துருக்காங்க. இத மட்டும் இந்த டேப்லோ காலம் தெரிஞ்சாலே வேலை முடிஞ்சிரும். ஈஸியா படிக்கலாம் பாருங்க. Okay, so listen very carefully. Very very important ரா. இந்த டேப்லோக்கு ரொம்ப முக்கியம் பாருடா. அதாவது இந்த டைப் A டைப் B வந்து ஆக்சுவலி டாமினன்ட். சரியா? அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த டைப் A நீ எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? IA IA ன்னு எழுதலாம், IA IO ன்னு எழுதலாம். which means ரொம்ப சிம்பிள். நீ எப்படி டாமினன்ட்ட வந்து TT or TT எழுதுறியோ, இது ரெண்டுமே டால் தான். ரெண்டுமே டாமினன்ட். அதே மாதிரி தான் இது எப்படி எழுதலாம்? IA IA ன்னு எழுதலாம், IA IO ன்னு எழுதலாம். ஓகே, அப்ப இது என்ன பண்ணும்? இது வந்து டைப் ஏங்கிற பிளட் டைப்பை வந்து புரிய வைக்கும். அப்ப டைப் ஏ இருக்குன்னா என்ன ஆன்டிபாடி இருக்கும்? பி ஆன்டிபாடி இருக்கும். ஏ பிளட் குரூப்புக்கு பி ஆன்டிபாடி. ஏன்னா ஏ பிளட் குரூப்புக்கு ஏ ஆன்டிபாடி இருந்தா ஏ செத்துரும். அப்ப ஏ பிளட் குரூப்புக்கு பி ஆன்டிபாடி, பி பிளட் குரூப்புக்கு ஏ ஆன்டிபாடி, ஏபிக்கு ஆன்டிபாடி இல்ல, ஒண்ணுமே இல்லைன்னா ஆன்டிபாடி இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். நல்லா பாருங்க. சோ அதே மாதிரி டைப் பிக்கு பாருங்க, அது டாமினன்ட். அப்ப ரெண்டு ட்ரைட் வரும். புரியுதா உங்களுக்கு? அப்ப அதுக்கு பாருங்க ஆன்டி ஏ ஆன்டிபாடி, ஆன்டி ஏ ஆன்டிபாடி. இப்போ கோ டாமினன்ட் IA IB ரெண்டுமே டாமினன்ட்டா இருக்கு. அப்ப இதுக்கு வந்து என்ன இருக்கும்? கண்டிப்பா எந்த ஒரு ஆன்டிபாடி இருக்காது. ஏன்னா ஆன்டிபாடி A இருந்தாலும் செத்துருவான், ஆன்டிபாடி B இருந்தாலும் செத்துருவான். அப்ப எந்த ஆன்டிபாடி இருக்காது.
அடுத்து பாருங்க எந்த ஆன்டிபாடியுமே இருக்கக்கூடிய எதுனா இது வந்து ரெண்டுமே இல்ல, ஏயும் இல்ல பியும் இல்ல, which means இங்க பாருங்கடா டைப் ஏல வந்து ஏ ஆன்டிஜன் இருக்கு, ஆன்டிபாடி பி இருக்கு. நல்ல கவனிங்க, டைப் பி ல வந்து பி ஆன்டிஜன் இருக்கு, ஏ ஆன்டிபாடி இருக்கு. ஏபி ல ஏபிங்கிற ரெண்டு ஆன்டிஜன் இருக்கு, ஏபி ஆன்டிபாடி இல்ல. ஓங்கிறதுல எந்த ஒரு ஆன்டிஜனும் இல்ல, அதனால ஏபி ரெண்டு ஆன்டிபாடி இருக்கு. அவ்வளவு விஷயம். ஓகே, கிளியர்? இதை இன்னும் அழகா தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்க. Clear? So பாருங்க, multiple allele definition. 3 alleles at same locus controls one trait, multiple alleles. So அங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க, அது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்டா. அது தவிர பாருங்க, இது ஏ டி பி ல ஏன் சார் சொல்றீங்க பாருங்க. ஐஏக்கு என்ன காரணம்? N acetyl galactosamine-ங்கற டிரான்ஸ்ஃபரேஸ்ங்கற என்சைம் என்ன பண்ணும்னா galactosamine-ங்கற அந்த பர்టిక్యులர் என்சைம் வந்து ஆட் பண்ணும் அந்த ஆன்டிஜன்ல. அது ஆட் பண்ணும்போது அது ஏ ஆன்டிஜன் தெரிஞ்சுக்கலாம். B க்கு என்ன ஆட் ஆகுது? galactose-ங்கிறது ஆட் ஆகுது. யார் மூலமா? எஸ், galactose-லேஸ் டிரான்ஸ்ஃபரேஸ் மூலமா ஆட் ஆகுது. அப்ப A க்கு என்ன இருக்கும்? JLNAC இருக்கும். B க்கு என்ன இருக்கும்? galactose இருக்கும். இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, ஐயோக்கு என்சைம் இல்ல, ஆன்டிஜன் அன்சேஞ்ச், இது எல்லாமே ஈஸியா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மட்டும் தெரிஞ்சா போதும், ஈஸியா எழுதிடலாம். ஓகேவா சார்? நாளைக்கு MCQ எல்லா சாப்டர் முடிச்சுட்டுருங்க. 1 மார்க்ல படிக்க மாட்டோம், முடிச்சிடலாம் தம்பி, சொல்லிட்டீல, நாளைக்குள்ள முடிச்சிடலாம். ஓகே, இன்னொரு முக்கியமான கேள்வி. எக்ஸ்பிளைன் ஹவு த கலர் பிளைண்ட்னஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் இன் மேரேஜ் பிட்வீன் கலர் பிளைண்ட் மேன் அண்ட் நார்மல் விஷன் உமன். ரொம்ப முக்கிய கேள்விடா, நல்லா கவனிங்கடா. என்ன கேக்குறாங்க? கலர் பிளைண்ட்னஸ் என்ன கண்டிஷன்? அது ரெசெசிவ் கண்டிஷன். கரெக்டா? எக்ஸ்ல வரக்கூடிய ஒரு ரெசெசிவ் கண்டிஷன். அப்படின்னா என்ன? எக்ஸ் ரெண்டு எக்ஸ்லுமே இருந்தா மட்டும்தான் அது வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். யாருக்கு? ஃபீமேல்ஸ்க்கு. மேல்ஸ்ல அன்பார்ச்சுனேட்லி ஒரு எக்ஸ் தான் இருக்கு. அப்போ ஒன்ல வந்தாலே அது எக்ஸ்பிரஸ் ஆகும். ஃபீமேல்ஸ்ல ஒன்ல வந்துச்சுன்னா அது கேரியர், ரெண்டுல வந்துச்சுன்னா எக்ஸ்பிரஸ். சிம்பிள் பாருங்க, இப்படி வந்துச்சுன்னா எக்ஸ்பிரஸ்ட், இப்படி வந்துச்சுன்னா கேரியர். ஓகே, மேல்ஸ்ல பாருங்க, இப்படி வந்துச்சுன்னா எக்ஸ்பிரஸ்ட். மேல்ஸ்ல கேரியர் கண்டிஷன் இல்ல, வந்துச்சுன்னா எக்ஸ்பிரஸ் தான். ஓகேவா? இப்போ நல்லா பாருங்க, என்ன கேள்வி கேக்குறாங்க? அதாவது ஒரு கலர் பிளைண்ட் மேனுக்கும் நார்மல் விஷன் உமனுக்கும் கிராசிங் நடக்குது. அப்ப ப்ராஜனி எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. நம்ம நல்லா டைம் பண்ணிட்டோம், பட் ஸ்டில் சொல்ற கேளுங்க. ஈஸியா புனஸ் ஸ்கொயர் போட்டுடலாமா? பாருங்க என்ன வரும்? XCX XCX XY XY. அப்போ இந்த கேமெட்ஸ் தனியா எழுதணும் பாருங்க. இது ஒரு கேமெட், இது ஒரு கேமெட். அப்போ வாட் ஹஸ் ஹேப்பன் ஹியர்? அதாவது ஒரு கலர் பிளைண்ட்னஸ் மேன் வந்து நார்மல் விமன் கூட கிராசிங்ல போச்சுன்னா வரக்கூடிய ப்ராஜனிஸ்ல ஃபீமேல் இஸ் கேரியர், மேல் இஸ் அன்அஃபெக்டட். அவ்வளவுதான் விஷயம். கிளியர்? இதை நீ கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? திருப்பியும் மேல் அஃபெக்ட் ஆயிடும். கிராஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்க வந்து கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து கலர் பிளைண்ட் மேனும் நார்மல் விஷன் உமன்ரா. உங்களுக்கு எப்படி கேட்கலாம்? நார்மல் விஷன் மேனோ கலர் பிளைண்ட் விமனும் கேட்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா தெரிஞ்சு கான்செப்ட் அழகா எழுதணும். புரியுதா? டவுட் இருக்கா யாருக்காவது? அடுத்து பாருங்க, கிளைன் ஃபில்டர் சிண்ட்ரோம் கேட்டிருக்காங்க, டர்னர்ஸ் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸிடா. கிளைன் ஃபில்டர்ஸ்னால என்ன அர்த்தம்? ஒரு எக்ஸ் உருவைக்கு பதிலாக 2 எக்ஸ் உருவை இருக்கும். அப்போ என்ன ஆகும்? இந்த மேல் வந்து ஸ்டெரைலா மாறும், டாலா இருக்கும். ஃபீமேலோட கேட்டகரி வந்துடும். ஹை வாய்ஸ், அண்டர் டெவலப் ஜெனிடேலியா, கைனகோமாஸ்டியா அப்படின்னு நம்மளோட பிரெஸ்ட் டெவலப்மெண்ட். ஓகே, அதெல்லாம் வந்துடும். இதெல்லாமே வந்துடும். இது கிளைன் ஃபில்டர்ஸ். டர்னர்ஸ்னா எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் ஓ இருக்கும். ஒரு எக்ஸ் இல்ல, என்ன ஆகும்? ஃபீமேலுக்கு ஒரு எக்ஸ் இல்ல, 2 எக்ஸ் இடத்துல ஒரு எக்ஸ் தான் இருக்கு. அப்ப என்ன ஆகும்? ஃபீமேலுக்கு அந்த ஸ்டெரைல் பிரச்சனை, ஸ்டெரைல் ஃபீமேல். மேல் கேட்டஸ் வந்துடும். ஷார்ட் வெப் நெக், அண்டர் டெவலப் பிரெஸ்ட், rudimentary gonads, no menstruation. இந்த இஷ்யூல வந்து சார் புன்னட் ஸ்கொயர் போட போதுமா? தாராளமாடா. டேய், புன்னட் ஸ்கொயர் தாரக மந்திரம் மாதிரி நீ எதுக்குனாலும் போடலாம்.
bonus square எல்லாமே பண்ணலாம் ஆனா bonus square நீ போட்டு எல்லாத்துக்கும் போடலாம் ஜாலியா போட்டுக்கலாம் எந்த பிரச்சனை இல்ல கரெக்ட் கண்டிப்பா நீ இத போடணும் வெரி குட் சூப்பரா இப்போ நான் கேக்குறேன் உங்ககிட்ட color blind women normal men அப்படி என்ன பண்ணுவ XC women க்கு எதுக்கு bonus square போடுவ XY போட்டு ஆன்சர் வந்துரும் ரெண்டு பேருமே கலர் பிளைண்ட்னா அதுக்கு bonus square போட்றா அவ்வளவுதான் ஈஸி சரியா and last question if I'm not wrong explain autosomal aneuploidy in human beings ரொம்ப ஈஸிடா பாருங்க ரெண்டு இருக்கு டவுன் சிண்ட்ரோம் பெட்டைல் சிண்ட்ரோம் டவுன் சிண்ட்ரோம்னா 21 டவுன் பஸ் பெட்டைல் சிண்ட்ரோம்னா 13 டவுன் பஸ் நான் சொல்லப்பா விஷ்ணு சொன்னாப்பா அப்ப ட்ரைசோமி 21 னா மென்டல் ரிட்டார்டேஷன் CNS டிஃபெக்ட் வைட் அப் இது எல்லாமே வந்துரும் ட்ரைசோமிக்கு அதே மாதிரி தானா எனக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் ஓகே லைக் ஸ்மால் பிரெயின் மால்ஃபார்மேஷன் ஐஸ் குட்டி அந்த மாதிரிலாம் வரும் ஓகேவா இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்காடா கேப் சூப்பர்ரா தேங்க்ஸ் டா ஓகே சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம் வெற்றிகரமா ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ் ஓட கம்ப்ளீட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வெறித்தனமா பார்த்திருக்கோம் இத PDF எடுத்து கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா பட்ட வேணும்னா 13 லட்சம் வேணும் சரி ஓகே गाइस பாருங்க சோ இவங்க எல்லாமே உங்கள மாதிரி கஷ்டப்பட்டு படிச்சு இப்ப மேல இடத்துல இருக்காங்க மேபி within few years they'll be successful doctor scientist can be anything ஓகேவா அதே மாதிரி நம்மளும் வெறித்தனமா வருவோம் ஓகே அப்போ நான் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பேன் பட் you guys should go to a greater extent fine சோ பாருங்க சோ இதெல்லாம் நீங்க இந்த நோட்ஸ் நீங்க எங்க எடுத்துக்கலாம் வாட்ஸ்அப் கமெண்ட்ல ஃப்ரீயாவே எடுத்துக்கலாம்டா சரியா ஃப்ரீயா நீங்க access பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க எடுத்துக்கோங்க and Instagram Facebook Telegram YouTube also clear நான் இன்னும் பாட்னியே படிக்கல டேய் உனக்கு இப்ப என்னடா பிரச்சனை சொல்றா பாட்னி இப்ப எவ்வளவு முடிக்கல நீ ஓகே गाइस இதோட நம்ம லைவ் முடிஞ்சறா எஸ் விஷ்ணு சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை பாட்னி இப்ப என்ன முடிக்கல நீ சொல்லு எவ்வளவு படிச்சிருக்க உங்களுக்கு என்ன பிளான் வேணும் சொல்ல கடகன்னு சொல்லிடுறேன் காலேஜ் போனா கிளாஸ்க்கு வரேன் டேய் நீ ஓகே நீ வா பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இயர் நான் மேனேஜ் பண்ணுவேன்டா ஃபர்ஸ்ட் இயர் MBBS ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடுவேன் எடுத்துருங்க செகண்ட் இயர்ல கஷ்டம் அதான் தெரியும் ஃபர்ஸ்ட் இயர் மேனேஜ் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்ல அனாட்டமில 30 வீசிடலாம் பிரச்சனை இல்ல சரி தம்பி பாட்னில உனக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க பார்த்து பண்ணிக்கலாம் ஓகேவா நீ எதுவும் கவலைப்படாத இப்போ உட்கார்ந்து ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணுனா பாட்னி குயிக்கா ரிவைஸ் பண்ணு ரிவிஷன் பண்ணிட்டு PDF கோ த்ரூ பண்ணு அப்புறம் 1 by 1 லேர்ன் பண்ணு சரியா படிடா 4 5 உட்கார்ந்து படி ஓகே உங்களுக்கு டைம் இருக்கு கரெக்ட்டா 1:30 மணி வரைக்கும் நல்லா படி இது தோசை சாப்பிட்ட சோ 1:30 மணி வரைக்கும் நல்லா தெளிவா படி கொஞ்சம் ஃப்ரீயா ஆயிக்கோ ரிலாக்ஸ் ஆயிட்டு திருப்பி 2 மணி 2:30க்கு ஆரம்பி ஓகேவா இந்த பிளான் ஃபாலோ பண்ணு சரியா தம்பி இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் வெறித்தனமா இருக்கணும் புரியுதா டிஸ்ட்ராக்ஷன் வரக்கூடாதா வெறித்தனமா படிச்சா மட்டும் தான் நமக்கு 22ஆம் தேதிக்கு எக்ஸாம் சூப்பர் மார்க் வாங்க முடியும் ஓகே விடிய படிப்போம் வெறித்தனமா படிப்போம் ஓகே ஓகே ஆனா ஈவினிங் சும்மா வந்து பாருடா வந்து பார்த்துட்டு ஒரு ஐடியா எடுத்துட்டு போ சரியா சரி வேற எந்த டவுட் இல்லனா you can leave okay bye bye take care ஈவினிங் மறக்காம வந்துருங்கடா we have session 6 o'clock வந்துருங்க கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகே bye bye